22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 3 பாயிண்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணுன்றார், வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு சொன்னேன், ஓயாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இப்படி பல காரியங்களை நான் சொன்னேன். ஜெபிக்கும் போது இந்த மாதிரிலாம் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். இந்த வாரம் என்னது சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜெபிக்கிறத பற்றி. லூக்கா புத்தகம் 11வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுவார், சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றார். சோதனையில் மாட்டிடக்கூடாது. இந்த பூமியில் சோதனை பயங்கரமாக இருக்கும். 3 வகையான சோதனை சொல்கிறார் இயேசு. 1, நியாயாதிபதிகிட்ட இருக்கு சோதனை. அவங்ககிட்ட மாட்டிட்டோம்னா கடைசி காசை நம்மகிட்ட இருந்து பிடுங்கி முதிர் வயது மட்டும் நம்மளை நடத்துவாங்கன்றார் இயேசு. எந்த காலத்தை கொண்டும் நியாயாதிபதிக்கிட்ட பூமியில் மாட்டிடக்கூடாதுன்றார். ஒரு சோதனை. 2வது சோதனை ஆலோசனை சங்க தீர்ப்பு. அவங்ககிட்ட மாட்டினா நம்புற மாதிரி நம்ப வச்சுட்டு கடைசியில் நம்மளை கெடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஆகான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், எரிகோவை உடைச்சிட்டாங்க. அதில் இருந்து சிலவற்றை இந்த ஆகானுங்கிற மனுஷன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இந்த விஷயம் கர்த்தருக்கு தெரிய வர கர்த்தர் யோசுவாவை கூட்டு சொல்கிறாரு, இப்படி ஒருத்தன் இங்கே களவன்ட்டான், அவனை கொஞ்சம் பாரப்பா அப்படின்ட்டார். இவனும் போய் இப்படி ஆகானை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே முதல்ல சொன்னான், சொல்லிடு, களவன்றதை சொல்லிருந்தான், தண்டனையை சொல்லலை. அவனை நம்பி யோசுவா நம்பி களவன்றதை சொல்லிட்டான். ஆலோசனை சங்க தீர்ப்பில் சொல்லிட்டான். சொன்ன பின்னாடி அவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் என்னென்ன, அவனை கல்லெறிஞ்சு கொன்று அக்னியை கொளுத்தி அவனை சாம்பலாக்கி விட்டார்களாம். அந்த இடத்துல ஒரு கற்குவியெல்லாம் வச்சாங்களாம். அப்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம போய் இந்த ஆலோசனை சங்க தீர்ப்பு இல்லைன்னா இது நம்ம ஊரில் சொல்லுவாங்க பஞ்சாயத்துன்னு, இந்த பஞ்சாயத்தில் போய் நம்முடைய குற்றத்தை சொன்னோம்னா முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, பிரச்சனையில் தம்பி பார்த்துக்கலாம்பா, ஆனால் சூழலை மாறும்போது நம்மளை இல்லாமலே ஆக்கி விட்டுருவான் அப்படின்ற. 3வது சிறைச்சாலை. அது இயேசு தான் சொன்னார், பூமியில் இருக்கிற சோதனைகள் சிறைச்சாலை. இங்கே போகும்போது போலீஸ்காரங்களாம் முதல்ல சிரித்து தான் பேசுவாங்க, தம்பி எல்லாம் கவலைப்படாத ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போன பின்னாடி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். யோவான் ஸ்நானகன்கிற ஒரு மனுஷன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். ஏரோது உள்ளே கொண்டு போட்டார். கொஞ்ச நாள் அந்த யோவானுக்காக பயந்து ஏரோது இருந்தாருன்னு சொல்லுது. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்ச போது ஜெயிலில் வச்சு அவன் தலையை வெட்டி எடுத்துட்டாங்கன்றது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற சோதனை ரொம்ப கொடூரம், ஈஸியல்ல. நிறைய பேர் வாழ்க்கை இழந்து கிடக்கிறதுக்கு காரணம் இந்த சோதனையில் மாட்டிட்டு தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த சோதனையில் மாட்டக்கூடாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணணுமா. இப்போ என்ன சொல்கிறார், ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். ஏன் எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறாங்க, ஏன் எல்லாரும் ஆலோசனை தங்க தீர்ப்பில் மாட்டிக்கிடுறாங்க, ஏன் எல்லாரும் பிரச்சனையில் மாட்டிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளப்பட வேண்டும். தீமை செய்கிறதுனால சோதனை வருதுன்றார். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் என்னை ரொம்ப சோதிக்கிறார் அப்படின்னு. கிடையாது, ஆண்டவர் ஒன்று யாரையும் சோதிக்கிறது கிடையாது. இவங்க நிறைய தீமை செய்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாதவைகள் நிறைய தீமை இருக்குது, தெரிஞ்சு நிறைய தீமை செய்கிறதுனால இப்போ என்ன ஆயிடுது, இந்த தீமைகளெல்லாம் கொடூரமான சோதனையாக மனுஷனுக்கு மாட்டிடுது. இப்போ சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருமே உற்சாகத்தோடு பலத்தோடு கர்த்தரிடத்தில் பலமாக நீங்கள் சோதனையில் மாட்டக்கூடாதபடிக்கு உங்கள் தீமையில் இருந்து மனம் திரும்புவதற்காக ப்ரே பண்ணுங்கன்றார். இந்த ப்ரேயர்லாம் யாரும் பெருசாக பண்ணுறது கிடையாது. எல்லாருடைய ப்ரேயருமே எனக்கு காசு கிடைச்சா போதும், நல்ல நான் தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு 4 லட்சத்தை மட்டும் போட்டுருவான். ஆனால் நான் மனம் திரும்ப வேண்டும், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தீமை செய்யக்கூடாது, கொடூரமான மனுஷனாக இருக்கக்கூடாது, அதில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு ஜெபிக்கிறது இல்லை. அதனால தான் இயேசு இங்கே ப்ரேயரை பற்றி கேட்கும்போது சொல்கிறாரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் உங்கள் குற்றங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று, தீமையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. இப்போ சோதனைக்கு நீங்கள் உட்படாதபடிக்கு நீங்கள் மாறி விடுவீர்கள். ஜெபத்தை பற்றி பேசும்போது தீமையை விட்டு விலகிறதுக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஆள் கற்று தந்திருக்கார், பேதுரு. நல்லா கேளுங்க. ஏன்னா பெருசாக அலட்சத்தை பற்றிலாம் பேச மாட்டேன், நம்ம சபையில் அலன்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் அலன்னு சொன்னேன். எதுக்கு அலன்னு சொல்லுவோம் அப்படின்னா, தீமை செய்யக்கூடாதபடிக்கு
நாம் தேவனிடத்துல மனம் திரும்புதலுக்காக அழலாம், அப்படி ஒரு அலட்சத்தம் போடலாம். மற்றபடி காசு, பொருளாதாரம், சுகத்துக்கெல்லாம் அழுது பிரயோஜனம் கிடையாது. அது அழுதா கிடைக்காது. ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும், தீமை இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் நன்மை கிடைக்காது. அப்ப என்ன சொல்றாரு, தீமைக்காக உங்களுடைய தீமைகள் நீங்க செய்யும் பொழுது, தீமை கொடூரமா இருக்கும்போது அந்த தீமைக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்றாரு. இவன் அதுக்கு ஒரு விஷயத்தை காட்டி தரேன். ஒரு ஆள் அப்படி ஜெபிச்சாரு பாருங்க. பேதுரு சொல்லுது, பேதுரு went out and weep bitterly, கசந்து மனம் கசந்து அழுதானா. எதுக்குன்னா ஒரு தீமை செஞ்சிட்டான். அப்ப தீமை செய்யற மனுஷன் மனம் கசந்து அழலாம். இனி தீமை செய்யக்கூடாது, நான் சோதனை உட்பட்டு கூடாதுன்னு அழலாம். அப்போ சபையில வந்து அழுறது எதுக்கு அழணும்னு நான் நிறைய பேர் பார்ப்பேன். சபையில வந்து அழுறதுக்கு எதுக்குன்னா, ஒரு தொழிலுக்கு போயிருப்பாங்க, தொழில் கிடைக்கலன்னு ஒரு அலட்சத்தை போட்டுறான். பிள்ளைக்கு சம்பந்தம் கிடைக்கலன்னு ஒரு அலட்சத்தை போட்டுறான். வேலை கிடைக்கலன்னு ஒரு அலட்சத்தம் போட்டுறான். இவர் சொல்ற, நீ அதுக்கெல்லாம் உன் நல்லாண்டான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், உன் தேவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன். பட் பேதுரு அழுதான் பாருங்க இல்லையா. இயேசுக்கு முன்னாடி இருந்துட்டு வெளியே போயிட்டு இப்போ மனம் கசந்து, ஆண்டவரே நான் காட்டி கொடுத்துட்டேனே, மறுதளிச்சிட்டேன். நான் ஒரு போட்டி வச்சிருந்தார் இயேசும் பேதுருக்கு, ஒரு போட்டி இருந்துச்சு. பேதுரு சொல்றான், நான் என்ன வந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன்ட்டான். இயேசு சொல்றாரு, சேவல் கூறதுக்குள்ளாடி நீ பாரு 3 நேரம் நீ மறுதளி பண்ணாரு. பேதுரு சொல்றாரு, யார் மறுதளிச்சா நான் மறுதளிக்க மாட்டேன்ட்டார். சேவல் கூறதுக்கு முன்னாடி இயேசு அவன் இவன் பேசி போட்டான். இப்போ நல்லா பாயிண்ட்டை பார்த்துருங்க. சின்ன தீமை தான் இது. ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்லல, அவரு சரியில்லைன்னு சொல்லல, சண்டைக்கு வந்த மனுஷன் சொல்றான், அவரை பற்றி எனக்கு தெரியாது, நான் சின்ன தீமை, இந்த சின்ன தீமை செஞ்சிட்டேன்னு உணர்ந்து இயேசுக்கு முன்னாடி அழாம பிடிச்சிக்கிடுவாங்க. இயேசுக்கு முன்னாடி அழுது, அதனால வெளியே போய் உட்கார்ந்து மனம் கசந்து, நான் கர்த்தருக்கு விரோதமா தீமையை செஞ்சிட்டேன்னு அப்படி ஒரு அலட்சத்தை அவன் அழுதான் இருக்கு. அப்ப தீமையை விட்டு விலகிறதுக்கு மனம் கசந்து அழணுன்றார். இந்த மன கசப்பு உண்டாகும். இது கொஞ்சம் கஷ்டம். அழுறது ஈஸி, எல்லாருமே கண்ணை திறந்து ஆண்டவரே ஆண்டவர் கண்ணை முட்டி அழுறது கஷ்டம். ஆனா என் தீமைக்கு நான் மனம் கசந்து அழுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவர் சொல்றாரு, ஆவிக்குரிய மனுஷனை யாருன்னா, ஒருவனுக்கு தீமை செய்யும் போது அந்த தீமைக்காக இவன் மனம் கசந்து, ஆண்ட இவ்வளவு பெரிய தீமை செஞ்சிட்டுன்னு உணர்ந்து இவன் தேவ சமூகத்திலிருந்து ஓன்னு அழும்போது இப்போ என்ன ஆயிடுது, இந்த மனுஷனுடைய தீமையை கர்த்தர் ரட்சித்து சோதனைக்கு விடக்கூடாதபடிக்கு ஆக்கிறாருன்ற. தீமைக்கு யாரும் அழுறது கிடையாது. இங்க யாரும் தீமைக்கெல்லாம் அழுறது கிடையாது. நான் சபையிலெல்லாம் பார்ப்போம் பாருங்க, 2-3 கேமரா போட்டு சூம்ல காட்டுவாங்க, அழுதுங்களை மட்டும் காட்டுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தான் செய்த தீமைக்காக அழல, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கல, அதனால அவங்க போட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. வருஷ கணக்கா கடன் போகல, வருஷ கணக்கா சாபம் போகல, அதனால தேவ சமூகத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு வித்தியாசமான ஒரு அழுகிறாரு. இயேசு மத்தேயுல ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படின்னு, லூக்காவில் ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படின்னு சொல்லி கொடுத்தது போல பேதுரு கடைசியில் அழுறாரு, மனம் கசந்து அழுறாரு. இவங்க தான் கேட்டாங்க, ஆண்டவர் ஜெபிக்கிற விதத்தை சொல்லி தாருங்க. அப்ப இவர் சொல்றாரு, இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொன்ன பின்னாடி அதை பிடிச்சிட்டு வந்துட்டு சின்ன சின்ன தீமைகளுக்கு ஓடி போய் மனம் கசந்து அவன் அழுதான் இருக்கு. அப்ப நான் சொல்லிட்டு, அப்ப நம்ம எதுக்கு அழணும் தேவ சமூகத்தில் வந்த அப்படின்னா, ஒருவருக்கு விரோதமாக குற்றம் செய்யும்போது, கணவனுக்கு விரோதமாக குற்றம் செய்யும்போது, பாவம் செய்யும்போது அப்போதான் என்ன செய்யணும், அழன்றார். சோதனைக்கு உட்படக்கூடாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படிக்காக அப்பந்தான் அழன்றார். 3 இடத்துல இந்த வார்த்தை சொல்றார், pray you will not fall into the temptation. சோதனைக்கு விடக்கூடாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றார். சோதனையில வந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு தேவை வராமல் போயிடக்கூடாதுதான். நம்ம தேவை எப்படியாவது சந்திக்கப்படும் தான் நினைக்கிறோமே தவிர, இந்த சோதனைலாம் நிறைய வருது, இந்த சோதனை வரக்கூடாதபடிக்கு ஒரு விழித்திருந்து ஜெபம் பண்ணா அதுக்கெல்லாம் ஒன்றும் ஜெபம் பண்றது கிடையாது. வந்தா பார்த்துக்கலாம், நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்றானே தவிர, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பாடு இருக்குது, நான் எவ்வளோ மோசமான மனுஷனா இருக்கிறேன், எவ்வளோ கேடு உள்ள மனுஷனா இருக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், எல்லா தப்பும் செஞ்சுக்கிட்டு நான் முழிக்க மாட்டேன்றேன், என்ன பாவத்தை அசால்ட்டா எடுத்துடுறேன், இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எந்த சின்ன குற்றமா இருந்தாலும் மனம் கசந்து அழுறானே அவன் தான் ஆவிக்குரியவன். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரியவனை கலர்களை மாத்துறதில்ல, சின்ன தப்பு செஞ்சாலும் கூட அவனுடைய இருதயத்துல ஒரு உணர்வு வருது பாருங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், தீங்கு செஞ்சுட்டேன் உணர்வு வருதே, அவன் தான் ஆவிக்குரியவன்றார். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா தீமை நிச்சயதிப்போம் உங்களுக்குள்ள வராது. அதனால் என்ன ஆகுது, சோதனையும் வராது. இப்படி தன் தீமைக்காக, தீமையை அகற்ற, சோதனை அகற்ற ஜெபிக்கிற மனுஷன் விடுதலை பெறுகிறது மட்டுமல்ல, அவன் சோதனை வராத கூடாதபடிக்கு அவன் பாதுகாக்கிறது மட்டுமல்ல,
அவன் நல்ல தகுதியையும் உயர்வையும் அடைகிறான். நீங்க நல்லா பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், டிவில எல்லாம் பார்த்தா நல்லா அழுவாங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க. ஆனா அந்த ஆளை நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே ஏழ்மை தலைமை தான் இருப்பான், கேரக்டர் மாறாது. அப்ப இங்க நான் சொல்றேன், நீங்க உங்க தீமைக்காக கெஞ்சி கதறி அழுதுட்டீங்கன்னா, இனி பாவம் செய்யக்கூடாத இருதயம் வருது, அது நல்ல இருதயம். சோதனைக்கு அகப்படாதபடி சோலையும் வருது, அது நல்லது. அதை தாண்டி 2 கிஃப்டை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு பூமியில இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நீங்க வாசிச்சாச்சு தெரியும். இயேசு கிட்ட யார் பெரியவன் அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்துட்டு, யார் பெரியவன் ஒரு பிரச்சனை இருக்கு. யார் தேவனுடைய வலது வருஷத்துல வருவா, யார் பரலோகத்துல வருவா, யார் பெரியவன், அவங்களுக்குள்ள எப்பவும் அடிக்கடி சண்டை வரும். எல்லாருமே பைபிள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவோம், யோவான் தான் பெரியவன். ஏன்னா யோவான் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவ மடியில தூங்கிக்கிட்டு, எப்பவுமே படுத்துக்கிட்டு, எப்பவுமே அவரு கூட சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால எல்லாருடைய இருதயத்துல எப்படி வந்துச்சுன்னா, இயேசு பக்கத்துல யோவான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? ஆனா எப்பவுமே படுத்து கிடக்குறான்ல, அப்ப அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா இயேசு பப்ளிக்காட்ட கடைசியில சொல்லிட்டாரு, யோவான் பெரியவன் கிடையாது, பேதுரு தான் பெரியவன்ட்டார். ஏன்னா யோவான் ஒரு காலம் கூட பைபிளை வாசிக்கும் போது தன்னுடைய தீமைக்காக யாருக்காவது செய்த குற்றத்திற்காக அழுததாட்டு கிடையவே கிடையாது. பாவம் செஞ்சுட்டான், தொடச்சுட்டு போறான். ஆனா பேதுரு அப்படி கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான், தான் சின்ன சின்ன தீமை செஞ்சாலும் ஒரு முக்கில் இருந்துட்டு முதல்ல அது குற்றம்னு நல்லா உணர்ந்து அவன் நல்ல இருதயத்துக்கு வந்துடுறான். நம்ம வீட்டுல எல்லாம் கணவன் மனைவி போட்டு நல்லா அடின்னு அடிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனைவினா அடி வாங்கத்தான் செய்வா. இவருக்கு எந்த ஃபீல்மே இருக்காது பாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது அநியாயம், இது மனைவியா இருந்தாலும் அது ஒரு மனுஷி தான், அது ஒரு பெண்ணு தான், நான் அடிச்சுட்டேன், அவங்களுக்கு வலிக்கும், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இது துரோகம் அப்படின்ற இருதயம் யாருக்குமே வர்றது கிடையாது. இங்க அதான் பேசுறாரு இங்க பேதுரு. என் தீமை செய்யும் பொழுது பெரிய மனுஷன் ஆயிடுறேன், மன்னிக்கணும், தீமை செய்யறதை விட்டு நான் விலகும் போது நான் பெரிய மனுஷன் ஆயிடுறேன். காசை தாருங்கன்னு கேட்கறதுனால மட்டும் பெரிய மனுஷன் ஆகிறது கிடையாது. நம்ம தீமையை மாற்றுவதற்காக தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது அவன் பெரிய மனுஷன் ஆயிடுறான். கேட்டாரு பாருங்க அவரு, யோவான் 21:15 அற்புத விதமா இருக்கும். யோவான் இருக்கிறான், 11 சீசர்கள் இருக்கிறாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, அவ்வளவு பேர் இருக்கும்போது பேதுரு மட்டும் தனியா கூப்பிட்டாரு. கேட்டு 3 வசனத்துல 4 பாயிண்ட் சொல்றாரு. ஒரே வார்த்தையை 4 முறை சொல்றாரு. Do you love me more than this? இவர்களை பாய்க்கலும் அதிகமா என்னிடத்தில் அன்பு கூறுற அப்படின்னு கேட்கிறார். நல்லா கேளுங்க, அன்பு கூறுவது யோவான் தான் சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கும்போது பேதுருட்டு கேட்கிறார், நீ இவர்களை பார்க்கலும் அதிகமா என்ன அன்பு கூறுற அப்படின்னு. அப்ப அன்பு கூர்ந்து இருக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு பவர் இல்லை. அன்புல என்ன இல்லை, ஒரு பவர் இல்லை. என்ன உலக மனுஷன மாதிரி தான் வாழ்றாங்க மற்ற 10 பேரும். ஆனா பேதுரு மட்டும்தான் எல்லாருடைய வித்தியாசம். ஏன்னா தெய்வத்துக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நான் சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க பூர்வத்தை மாத்து, லிப்ஸ்டிக் போடாத, செருப்பு போடாத, அதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ஒருவனுக்கு தீமை செய்யாம இருக்கிற குணம் இருக்கு பாரு, அதான் கர்த்தர் பிடிக்கும். இவன் தான் பெஸ்ட், இவன் தான் பெரியவன். இவன் அப்படிப்பட்டாள். அப்புறமா 16 கேட்பாரு, டூ யூ லவ் மீ? அப்ப எல்லாரும் 10 பேர் பாக்குறாங்க, என்ன ஆளு, நம்ம தான் நல்லா அன்பு கூர்ந்து நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப நம்மளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ அன்பு கூறியா, லவ் பண்றியான்ட்டு. 17 கேட்க, டூ யூ லவ் மீ, டூ மீ லவ் யூ 2 நேரம் கேட்க, அன்பு கூறியான்னு. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது, நம்ம எல்லாரும் இயேசுக்கு பிரச்சனை இந்த பின்னாடி விட்டுட்டு ஓடிட்டோம். யோவானும் சேர்த்தான் சொல்றாரு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பாருங்க, எனக்கு கடவுள் நல்லா பிடிக்கும், எனக்கு கடவுளை நல்லா பிடிக்கும். ஆனா பட் கடவுளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கடவுளை விட்டு ஓடிடுவான். இது லவ் கிடையாது. எப்போ அன்பு தெரியும் தெரியுமா? கஷ்டத்திலையும் தீமையிலும் ஒருவன் கூட இருக்கிறானே, அதான் அன்புன்ற. ஆமென் சொல்லுங்களா இருக்கா? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபிக்கிறதுனால மட்டும் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாகிற முடியாது. தேவத்துக்கு நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையிலும் அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறான் பாருங்க, அதான் அன்புன்ற. அதான் அன்பு. இவர் நின்றுக்கிட்டார். பேதுரு மட்டும் 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்தான், 10 பேர் ஓடிட்டான், ஒருத்தன் மட்டும் தான் பின்னாடி போனான் இருக்குது. போய் தேவன்டே சவால் விடுறான், நான் உயிரே போனா உண்மை தூசிக்க மாட்டேன்றான். தூசிச்ச பின்னாடி தூசிச்சுன்னு வருத்தப்படுறான். உயிரோட கூட எந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டு எல்லாரும் பார்க்க, உலகம் முழுக்க பார்க்கிறாரு. பேதுருவை போல ஒரு பெரிய அன்புள்ள மனுஷன் உலகத்துல பார்க்கவே இல்லை அவர். இல்லைன்னா எங்கேயே அன்பு இருந்து அங்கே போயிருப்பார். ஏன்னா உயிரோடு எழுந்துட்டாரு. அவருக்கு கழுதையில போண்டான், குதிரையில போண்டான், உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. மேகத்திலே அவர் பறக்கிற ஆளு. அவர் எங்கேயாவது நல்ல டாப் அன்பு இருக்கிற மனுஷனை போய் தேடலாம். ஆனா பக்கத்துல தான் இருக்கிற ஒரு மனுஷன்
கடல்ல மீன் பிடிச்சிருந்த மனுஷன் வெறும் தாடி வச்சுட்டு குருமாண்டு வச்சுட்டு இருக்கிறான். இந்த ஆளை பார்க்குறாரு, நல்ல தேவனத்தில் அன்பு இருக்குது, பக்கத்துலேயே ஓட்டிக்கிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, இவன் மேல அன்பா இருக்கிறன்றார். இயேசு எங்கேயுமே யோவானை பார்த்து நான் இவன் மேல அன்பா இருக்கேன் சொன்னது கிடையாது. பைபிள் சொல்லுது, இவரும் சொல்லிக்கிறார், யோவான் நான் அன்பா இருந்தேன். அவரு சொல்றாரு கிடையாது, அவன் மேல அன்பு கிடையாது, இவன் மேல அன்பா இருக்கிறன்றார். ஏன் அன்பா இருக்கிற அப்படின்னா, அது எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்தை பேதுருக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். எல்லாருமே கணவன் மனைவி விட்டு வந்தவங்க தான். ஆனா அப்பப்ப கொஞ்சம் பலகீனமா இருந்தாங்க, கஷ்டத்துல. இவர் மட்டும் தேவனுக்கு பிரச்சனை வரும்போது கூட இருந்ததுனால, எல்லா கசப்பையும் சகிச்சு இருந்ததுனால இவர் சொல்றாரு, இவன் தான் பெரியவன். நீ வேணா பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மறுபடி வரும்போது ஆளாட்ட அப்பவும் பேதுரு தான் இருப்பான், யோவான் இருக்க மாட்டான். அவன் தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் எல்லா கஷ்டத்திலையும் பூலோகத்துல கூட இருந்தவன். அதனால பரலோகத்துல அங்கிருந்து வரும்போது அவன் தான் கூட இருப்பான். ஆமென். 12 கோத்திரங்களை விசாரிக்க இந்த 12 பேர் வரும்போது அதுல முக்கியமான இடத்துல பேதுரு தான் வைக்கப்படுவான். நான் சொல்லுவேன், அதுதான் உங்களுக்கு தேவை. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே கர்த்தருடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக அனுபவிக்கிற அந்த தீமை இருக்குது, இதுக்கு தான் ஜெபிக்கன்றாரு. ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு. ஒரு 4-3 வாரமா நான் போதிக்கும் போது பாருங்க, அதுக்கு தான் சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் நிறைய ஏன்ட ஒரு குற்றம் சொன்னாங்க பாருங்க, உங்க சபையில பாஸ்டர் என்னன்னு கேட்டாங்க, யாரும் மாற கையெல்லாம் கொடுக்கறது கிடையாது, சமாதானம்லாம் பண்றது கிடையாது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எங்க சபையில அதெல்லாம் கட்டில போட்டிருக்கேன், வந்தா அப்படியே நீங்க பேரணும், சமாதானம் தரக்கூடாதுன்றீங்க. ஏன் அப்படின்னா, இங்க சமாதானம் கையை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நானும் ஆவிக்குரிய மனுஷன் தானே, சின்ன வயசுலேயே சபையில தானே வளர்ந்துருக்கிறேன். நானும் புது மனுஷன் கிடையாது, பரலோகராஜ்யத்திலிருந்து வந்த மனுஷன் கிடையாது. நானும் 15 வயசுலேருந்து பெந்தோஸ்ல இருந்து 30 வருஷம் பெந்தோஸ்லாம் ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு தெரியும், கையை கொடுத்துட்டு போவாங்க, சபை விட்டு போகும்போது மாற இடக்கு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, தூசிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா நான் எப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் விரும்புறாருன்னா, கையை கொடுக்குற ஆளை விரும்பல. ஒருவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டா, தீமை செஞ்சுட்டா, மறுபடி வரும்போது உள்ளத்தின் அளவுல அந்த மனுஷனோட ஒப்புரவாயிருப்பான். அவனை எங்கேயுமே தூசிக்க மாட்டான், எங்கேயுமே குற்றம் சொல்ல மாட்டான், எங்கேயுமே புறம் கூற மாட்டான். அவர் நல்லா இல்லை, அவர் மோசமானாலும் எங்கேயுமே சொல்ல மாட்டான். ஆள் சூப்பரா இருப்பான்றாரு. ஒரு கரங்களை தட்டி அப்ப நான் சொல்றேன், நானு அப்போ எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாக மற்றவருக்கு தீமை செய்யும்போது, அதனை மனக்கசந்து அழும்போது என்னை எல்லாருக்கும் மேலாக பெரியவனா ஆக்கி விட்டுறாரு. நீங்கள் பணக்காரனை இப்படிதான் ஆக முடியும், பெரிய மனுஷனாட்டு செல்வந்தனை இப்படித்தான் ஆக முடியும். அதுதான் பைபிள் போதிக்குது நம்மளுக்கு. 2வது பாயிண்ட் சொன்னாரு, பொறுப்பு கொடுக்கிறாரு. நல்லா இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை அடிக்கடி வருது பைபிள்ல. அதுல மார்க்ல இருக்கும், why could not we try it out? ஏன் எங்களால பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு எல்லாரும் கேட்பாங்க அடிக்கடி. பொறுப்பு எத்தனை பேருக்கு வேணும் பிசாசை துரத்தக்கூடிய ஆற்றல்? பிசாசை பத்தி உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, ஒருவனை திட்டிக்கிட்டு அவன் இருக்கிற பிசாசை துரத்தினா அது போகாது. ஹலோ, இங்க எல்லாருமே மாற மாதிரி, ஏன் பிசாசு போகலன்னு சொல்லுங்க. இங்க எல்லாருமே சொல்றாங்க பாருங்க, வரமெல்லாம் மாறி போச்சு, இப்ப வரமெல்லாம் பண்டைய காலத்துல தான் உண்டு, இப்போ வர கிடையாது. நான் 100 பேருக்கு திரும்ப சொல்றேன்னு, 1000 பேர் தான் சொல்றேன் நான். எல்லாம் எவ்வளவு அற்புதம் நடக்குது. அவன் வர இல்லைன்னு அர்த்தம், வர இருக்குது. ஏன் இங்க வர வேலை செய்யல? ஏன் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் வேலை செய்யல? ஏன்னா, யார் ஒரு மனுஷன்ட்ட இருந்து பிசாசை துரத்த நினைக்கிறோமோ அந்த மனுஷனை அன்பு கூர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும். எல்லாரும் சொல்றாங்க உபாசம் பண்ண நடக்கணும். உபாசம் பண்ணி நடக்கிறா இருந்தா இந்த நம்ம தமிழ்நாட்டில் பேயே இருக்காது, ஒரு நோய் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை உபாச பிரேயர் இருக்குது, வியாழக்கிழமை உபாச பிரேயர் இருக்குது, செவ்வாய்க்கிழமை உபாச பிரேயர் இருக்குது, நிறைய உபாச பிரேயர் இருக்குது. பட் இங்க லவ் இல்லை. இங்க ஒரு மனுஷனுக்கு தீமை செய்யக்கூடாதுங்கிற இருதயம் இல்லை. அந்த இருதயம் எப்போ வருதோ அப்பவே பொறுப்பு வந்துடுது. ஏன் எங்களால் பிசாசை துரத்த கூடாம போயிடுச்சு? இங்க சொல்றாரு, உயிரோட எந்திரிச்சிட்டு மறுபடியும் வந்து பேசிட்டு சொல்றாரு, என் ஆடுகள் எல்லாம் மேய்ப்பாயா? என்ன அர்த்தம் இது? ஆடுகளை மேய்ப்பான என்ன அர்த்தம்? ஆடுகளை சும்மா போய் ட்ரான்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு கோலும் தடியும் வேணும். அதான் அற்புதம் அடையாளம் செய்யற வல்லமை. நான் நீ 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 நல்ல மனுஷன் தெரியுது, இப்போ ஓகேன்னு சொல்லு, நீ சரின்னு சொல்லு. நான் இதே மாதிரி இப்போ என் வாழ்நாள் முழுக்க நடந்து கொடுவேன். நான் எப்படி என்னிடத்துல நீ தவறா பேசினதை உணர்ந்து அதை நீ சரிப்படுத்திக் கொள்றியோ, அப்படி நீ ஆடுகளை மேய்க்கும் போது, அந்த ஆடுகள் தப்பு செய்யும் போது
நீ தப்பு செய்யும்போது அதை சரியாக்கக்கூடிய இருதயம் இருக்குது, அதை இது தொடர்ந்து செய்வேன்னு சொல்லு, முடிய பிறந்து கடைசி வரைக்கும் செய்வேன்னு சொல்லு. நான் உனக்கு பெரியவனாக்குறது மட்டும் இல்ல, பிசாசு மேல பொறுப்பே தந்துடுறேன்றாரு. அப்ப இவர் கடைசி ஆண்டவர் உமக்கு தெரியுமே. அப்புறமா டக்குன்னு மேல போயிட்டு 10 நாள்ல பொறுப்பை கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்றேன், ஜெபம் பண்ணணும், எப்பவும் ஜெபம் பண்ணணும், ஓயாமல் ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அதை தாண்டி தீமை செய்யக்கூடாதபடிக்கு ஜெபம் பண்ணணும். இப்ப சோதனையே வராது, சோதனைக்காரனை ஓட்டுறதுக்கும் பலம் கிடைச்சிருது. 40 நாள் உபவாசம், பேய் ஓடாதுங்க, அது ஓடாது, ஒரு அற்புதம் நடக்காது, தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. ஏன்னா பேய் பெரிய உலகத்துல பிறக்கிற எல்லாருக்கும் மரணத்தை கொடுத்துருக்குது, இயேசு உள்பட அது மரணத்தை கொடுத்து, அவ்வளோ பவர்ஃபுல். மனுஷனுக்கு வயசை கொடுத்துருது, பல்ல புடுங்கி விட்டுருது, கேன்சரை கொடுத்துருது, காலை முடவனாக்கி விட்டுருது, பொல்லாத பாவத்தை செய்ய வைக்க இருதயத்தை கொடுத்துருது. அப்படிப்பட்ட ஒரு பிசாசை போய் நீ வெளியே போனா போயிடாது. நான் சொல்லுவேன், அதுக்கு அது அவ்வளோ பெரிய தீமை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. நீ வெளியே போனா அது கேட்கும், நீயே தீமையான மனுஷன், நீ சொன்னா நான் எப்படி போவேன், முதல்ல நீ தீமையை சரிப்படுத்து, அப்ப தீமையான நான் வெளியே போயிடுறேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஏண்ட தீமை இருக்கிற வரைக்கும் தீமை வெளியே போகாது. நான் எனக்கு தீமை சரி பண்றேன், அப்ப தீமை வெளியே போயிடும். நானே கரத்தை தட்டியிருப்பேன். ஏமேன் சொல்லுங்களா, ஏமேன். அப்ப நான் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், நான் அப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு வேலை கிடைக்கலையாப்பா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, என் வீடு இன்னும் மாறலையே, எங்க குடும்பம் இன்னும் வாழ்க்கை இன்னும் மாற மாட்டேன்னு சொல்லுது, என் பிள்ளை மாறலையே. மாற்றி விட்டுருங்க நீங்க உங்க தீமை. இப்ப சொல்றாரு, போங்க நீங்க தேவ சன்னிதானத்துல போங்க, கடமைக்குன்னு 2 பாட்டு பாடாதீங்க, கடமைக்குன்னு 3 பாட்டு. சில பேர் சொல்ற மாதிரி விடிய காலம் ஜோம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. அது ஏசு விடிய காலம் மட்டுமா ஜோம் பண்ணாரு? நிறைய நேரம் படக சீசர்ல அனுப்பி விட்டுட்டு சாயந்தரம் ஜெபம் பண்ணி 4ஆம் ஜாமம் வரைக்கும் ஜெபம் பண்றாரு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. விடிய காலம் ஜெபம் பண்ணா மட்டும் காரியம் நடக்கும். சில பேருக்கு குடும்ப ஜெபத்துல பண்ணுனா எல்லாம் நடக்கும். நான் சொல்றேன், எந்த ஜெபத்துல கர்த்தர் பவர் வச்சுக்கிறாருன்னு பரிசுத்தமான ஜெபத்துக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும். என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த மைண்டுக்கு வர்றானோ அங்கதான் அவன் வாழ்க்கை வெற்றி அடையுது. நீ எப்போ ஜெபம் பண்ணுங்க. ஏசு பகல ஜெபம் பண்ணாரு, விடிய காலம் ஜெபம் பண்ணாரு, நைட்டு ஜெபம் பண்ணாரு, எந்திரிச்சு ஜெபம் பண்ணாரு, 4ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் மதியம் 12 மணி 1 மணி நேரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாரு. பட் அவர்கிட்ட ஒரு கோட்பாடு இருந்துச்சு, தீமை தானும் செய்யக்கூடாது, தீமை செய்கிற மனுஷனை மன்னிக்க வேண்டும். நானும் தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யறவன மன்னிக்கவும் வேண்டும். இப்போ வந்துடுது வாழ்க்கை. ஏசு எங்கேயோ கோபப்பட்டான் இருக்குதா? எல்லாம் பொல்லாதவன். ஏசப்பே ஒருத்தர் சொல்றான், நீர் குடிகாரன் தானே, இவர் காட் பிளஸ் யூ. எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க அவரு. நீர் சாப்பாற்றாமன் தானே, காட் பிளஸ் யூ. நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. எனக்கு நேற்று ஒரு அம்மா வேலைக்கிழமை ஜெபத்துக்கு வந்த அம்மா சொல்லிட்டு எனக்கு நல்லா கோவம் வந்துச்சு. பாஸ்டர் வண்டியில் நான் ஏற்றிட்டு போய் நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் ப்ரேயர் முடிஞ்ச பின்னாடி நடந்து போவாங்களாம், வண்டியில் ஏற்றிட்டு போனேன். போகும்போது அம்மா சொல்லிச்சு, போட்டாவில் நல்லா மேக்கப் பண்ணி பொம்மை மாதிரி வச்சிருக்குது, நேராக பார்த்தா மண்டை ஃபுல்லாக மொட்டை அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் சொன்னேன், கொஞ்சம் டார்க் அடிச்சிருந்தேன், அவ்வளோந்தான். ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. உடனே சிறுன்னு வந்துருச்சு. பேய் ஓடாது. நம்ம காட் பிளஸ்ன்னு சொல்லணும். எனக்கு கர்த்தர் சொன்னாரு குடிகாரன் இதா பரவாயில்லைங்க. நம்ம ஊர்ல விபச்சாரம் செய்யற மனுஷன போய் விபச்சாரம் சொல்லி பாரு, அன்னைக்கு ஊர்ல 4 கொலை நடக்கும், போலீஸ்காரன் நிறைய வருவான். பாவமே செய்யாத மனுஷனை போய் நீ விபச்சாரக்காரு, காட் பிளஸ் யூ. இப்ப ஏன் ஓடிச்சுருந்தது உங்களுக்கு? அவரு ஜெபம் பண்ணணும்னால மட்டும் இல்லை, ஜெபம்னாலே என்னது நிறைய பேருக்கு தெரியாது. உபவாசம் ஜெபம் எல்லாம் என் உணர்ச்சி அதிகரிக்க செய்யறது தான். அதாவது நான் பெற்றிருக்கிற ஆவிக்கு ஒரு பவர் கொடுக்குது. இதை பண்றதுனால மட்டும் போகாது, நான் ஆவியை பெற்று கொண்டிருக்க வேண்டும். பின்பு இந்த ஜெபமும் இந்த உபவாசமும் எனக்கு என்ன செய்யுது? ஒரு பேஷனை, ஒரு உணர்ச்சியை, ஒரு ஃபெய்த்தை எனக்கு அதிகமாய் அதிகரிக்க செய்யறதுதான் ஜெபம். நான் பெற்ற பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நான் போடுற ஜெபம் எனக்கு இன்னொரு பங்காக அற்புதத்தை செய்து வச்சிரு. இந்த மைண்ட் எப்போ வருது? அப்ப அவன் ஜெயிச்சிடறான். கணவரை அடிக்கத்தான் செய்வாரு, கணவர்னா அடிக்கத்தான் செய்வாரு. காட் பிளஸ் யூ. எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறமா அடிக்கவே மாட்டார் உங்களை, உண்மையை சொல்றேன் நான். அவர் கோவப்படுவார்,
அந்த கல்லை மண்ணை ஆராய்ச்ச போது அந்த பிசாசு கோட்டி உள்ளே இருக்க தான் செய்யும். கல்லில் இருந்து பேய் ஆவி வருது பாருங்க, அது உள்ளே வந்துட்டு படாத பாடுபடுத்தும். அது ஆவிக்குரிய மனுஷனாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஆட்டத்தான் செய்யும், ஒரு மாதிரி மூஞ்சில் மச்சுன்னு வரதான் செய்யும். அந்த நேரத்தில் காட் பிளஸ் யூ அப்படி சொல்லி பாருங்க, அந்த பேய் மறுநாள் வந்து சண்டைக்கு வரவே செய்யாது. என்ன வந்தாலும் அமைதியாக இருக்கிறாலும் விட்டு போயிடும். ஆமென். சரி, முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன். நான் 2ஆம் பாட்டுக்கு போயிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண வேண்டியது, என் தீமையை விடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபிக்க வேண்டிய விதமாவது அதில் சொல்லும்போது, லூக்கா 11 சொல்லும்போது கடைசி பாயிண்டாக தான் சொல்கிறாரு. நான் ஜெபத்தை பற்றி எடுக்கிறதுனால முதல்ல இந்த பாயிண்டை வச்சு சொல்லிட்டு வரேன். 2வது ஜெபிக்கிறதுல முக்கியமான பாயிண்டை சொல்கிறாரு. ஜெபிக்கும்போது லூக்கா 11:3 சொல்கிறாரு, நல்ல அழகான வியாக்கியானிக்கு பாருங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா நாளும் எங்களுக்கு சாப்பாடு தாரும், ஒரு நாள் பட்டினி கிடக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அவர் நல்லா ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா புரிஞ்சவங்க தப்பாக புரிஞ்சாங்க. அதனால தான் நம்ம ஆவிக்குரியவங்களுக்கு பாருங்க, தனி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி யாரு கட்டி போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்கள் நாகர்கோயிலில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி 2 இருக்குது. ஆவிக்குரியவர்கள் மட்டும்தான் அங்கே போகிறாங்க, ஆவி இல்லாதவர்கள் அங்கே போகிறது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லிட்டு ஆவிக்குரியவங்களை பார்க்கலாம், அது அவங்களுக்கு உலகத்தானுக்கு அதிக ஞானம் இருக்குதான். ஏன்னா அங்கே போனால் தெரியும், போட்டு பொண்ணு எடுத்துருவான், அதனால கடன் வாங்கியாவது தனியார் ஆஸ்பத்திரி போயிடுவான். ஆவிக்குரியவனுக்கு கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான் எவனும். ஏன்னா அந்த மாதிரி நம்மளை பிரசங்கம் பண்ணி பிச்சைக்காரன் ஆக்கி வச்சாச்சு. அதனால இவங்க எங்கே போய் பணம் கடன் கிடைக்கலாம், நேரவே படுத்துடுறான், படுத்துக்கிட்டு படாத பாடுபட்டு வர்றான். இவர் சொன்னார், எல்லா நாளுக்குள்ள ஆகாரத்தை தாருங்கன்னா பிரெட்டுன்னு வருது இங்கிலீஷில், டெய்லி பிரெட்டுன்னு. அது எப்படின்னா எல்லா நாளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தரணும்னு அர்த்தம். காசு, பணம், பொருளாதாரம், பேண்டு, சட்டை எல்லாம் சேர்த்து தான் சொல்லுது. அன்றன்றைக்குடைய பிரெட்டுன்னு ஆகாரம்னா 3 வேளைக்கு மட்டும் இல்லை, 5 வேளைக்கு உள்ளது, எல்லா காரியத்துக்கும் சம்பந்தப்பட்டது. எல்லா நாளுக்கும் தேவையான பொருளை எல்லா நாளுக்கும், ஒரு நாளும் கஷ்டப்படாமல் எல்லா நாளும் புசிப்பதற்கு, எல்லா நாளும் பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு, எல்லா நாளும் என் தேவையை சந்தியம்னு ஜெபிக்க சொன்னார். ஆனால் இது ஜெபம் பண்ணுறாங்க, ஆவிக்குரிய சபையில் இதை பற்றி ஜெபம் பண்ணுறாங்க, வெளியே போய் ஜெபம் பண்ணுறாங்க, காரியம் நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறேன், நான் இந்த ஜெபத்தை எப்படி பண்ணுனாங்கன்னு முதல்ல சொல்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்டாங்க. வாயில இந்த வசனம் இருந்துச்சு, ஆனா உள்ளத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருங்கன்னும் பைபிள் இங்க சொல்லும் போது பன்மையை குறிக்குது. எங்களுங்கிறது அப்படின்னா என்னையும் என் குடும்பத்தை மட்டும் இல்ல, எங்களுக்கு சொல்லும்போது பன்மை உலகத்தாருக்கு மொத்தத்தில், என் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு, என் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் சேர்த்து தான் எங்களுக்கும் சொல்லுது. ஆனா நம்ம எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு கேட்டோம், ஆனா உள்ளத்துல என்னது இருந்துச்சு? நானும் என் தகப்பனும் என் மனைவியும் என் பிள்ளையும் நல்லா இருந்த போதுங்கிற எண்ணத்துல கேட்டோம். மற்றவங்க நல்லா இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்திலையும் நான் நல்லா இருக்க வேண்டுங்கிற எண்ணத்துல ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும். இந்த ஜெபத்திலே தப்பு நிறைய இருக்கு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருங்க, என் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா அப்படி கேட்டா ஒரு களம் ஜெபம் விளங்காது, கிடைக்காது. தீமையை மன்னிக்கணுட்டாரு. யார்கிட்ட? அடுத்த ஆள்கிட்ட தான். என் பொண்டாட்டிட்டு கிடையாது. என் பொண்டாட்டிட்டு நான் மன்னிச்சானு மன்னிக்காடி எப்படி அன்றாட வாழ்க்கை இட்லி கிடைக்கத்தான் செய்யும். ஆனா தீமை மற்றவர்கள் செய்யும் போது நான் மன்னிக்கின்றாரு. அந்த தீமை செய்யறதுல கூட மற்றவங்களை தான் போட்டு இணைக்கிறாரு. அதே மாதிரி ஜெபம் பண்ணும் போது எப்படி வரணும்? அடுத்தவங்களுக்கு ஆண்டவரே நான் என் ஜெபிக்கிறேன், நான் நல்லா இருந்தா என்னுடைய சகோதரனுக்கும் மட்டுமல்ல என் சிநேகிதனுக்கும், பந்து ஜனங்களுக்கும், ஊராருக்கும், ஏழைகளுக்கும், தரித்திரருக்கும் நான் நல்ல பரமாரமா சொல்லி ஜெபம் பண்ணதான் கிடைக்குமா? ஜெபத்துல அப்படிதான் இருக்குது. நம்ம ஜெபம்ல அப்படி கிடையாது. என் மகளுக்கு எப்படியா 100 பவுன் கொடுக்கணும், ஆண்டவரை நல்ல மாதிரி நீ ஆசீர்வதியும். அப்புறமா அது ஜெபம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. அந்த அக்காவுக்கு திருமணம் முடியும் போது 200 பவுன் 25 லட்சம் ரூபாய்க்கு காரம் கொடுத்துருக்கிறா. என் மகளுக்கு திருமணம் முடிக்கும் போது 300 பவுன் 50 லட்சம் ரூபாய் காரம் கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு தரும். ஆண்டவர் சொல்லுவார், ரிஜெக்ட், நீ போ, வேண்டாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் அப்படின்னு. நான் பொய்யா சொல்றேன். நான் இந்த ஜெபத்துக்கு தான் கீழே ஒரு ஓமையை போட்டாரு. அதுக்கு இந்த ஜெபம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு கீழே ஓமை போட்டிருக்கிறாரு. இந்த ஓமையை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா ஜெபம் இப்படிதான் பண்ணணும்னு வரும். உலகத்தான் தான் தனக்காக ஓடுறான், ஆவிக்குரியவன் எல்லா ஜனங்களுக்கும் ஓடுறான். நிறைய சபையில் காணிக்கையே கொடுக்க மாட்டான் கடவுளுக்கு. பாஸ்டருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் கூட படித்த நிறைய பேர் எனக்கு ஃபோனை போட்டு அடிக்கடி, பாஸ்டர் ஒரு 3 சேனல் இருக்கிற மைக் வைக்கிற மிக்சர் வாங்கி தர முடியுமா? ஒரு மிக்சர் வாங்கி தர முடியுமா? மைக் வாங்கி தர முடியுமா?
நான் இவங்க கேட்க கேட்க பழசெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன், புதுசு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தாட் எங்க போகுதுன்னு, தனக்கானவைகளை அல்ல பைபிள் சொல்லுது, பிறனுக்கானவைகளை நோக்க கிடவுது. இந்த ப்ரேயர்ல எப்பவுமே தாங்கிற மைண்டை மட்டும் கொண்டு வராம மற்றவங்களே நான் நல்லா போஷிக்கணுங்கிற மைண்ட் வருது பாருங்க. சக்சஸ், வெற்றியின் ஆழமான ரகசியம் தேவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறது இந்த மனுஷன் தான் கொடுப்பாங்க. நான் கூட சொல்றேன் பாருங்களேன். நீங்க சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும், நான் உபாசம் பண்ணா கிடைக்கும், நான் வந்து கடை போய் குடிச்சா கிடைக்கும். நீங்க குடிச்சு வாங்கி ஒரு ஆள் தர்ற ஆள் இங்கே காட்டுங்களேன், கிடையாது. அப்படிலாம் ஒன்று கிடைக்காது, அது சுத்த போய். ஆனா அது நல்ல விஷயம், பட் அதனால கிடைக்கும்னா கிடைக்காது, அது சான்ஸே இல்லை. பட் இன்னொரு மனுஷன் பசியா இருக்கும்போது மனம் கசந்து வருந்துகிற இருதயத்துக்கு தான் கிடைக்கும். ஏன் கஷ்டத்துக்கு மனம் வருந்துனா சான்ஸ் கொஞ்சம் குறவு தான். இன்னொரு மனுஷன் கஷ்டப்படும் போது நான் மனம் வருந்துறனே, அதுக்கு தான் கிடைக்கும். கீழே பண்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஓமோ சொல்றாரு, நல்லா கேளுங்களேன். ஆமென். மைண்ட்ல என்றீங்க, என் வாழ்க்கையே இன்னும் மாறாம இருக்குது, இதுல போய் நான் இங்க மற்றவனுக்கு வாங்கி கொடுக்கறது என் பாடே பெரும்பாடு. நான் சொன்னீங்க, மற்றவனுக்கு கேட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும், அது சேர்ந்தா வருது, தனித்தனியே பிரிஞ்சு வராது. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா பைபிள்ல, ஒரு அற்புதம் செய்யும்போது, தேமே கொலாப்ஸ் ஆன் த வே அப்படின்பார். அவங்க போகும்போது சோர்ந்து போவார்களே. எல்லாருமே கேட்குறாங்க, ஆண்டவர் எப்படி இந்த அப்பத்தை பிச்சு இத்தனாயிரம் பேர் கொடுத்தாரு? அவருக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. என்ன மைண்டுன்னா, ஒருவனாயினும் ஆகாரம் இல்லாமல் சோர்ந்து போவது அவருக்கு பெரிய கேடாய் பெரிய பாவமாய் அவர் எண்ணுகிறார். நம்ம எண்ண மாட்டோம், அவர் எண்ணுகிறார். ஒரு மனுஷனுக்கு அதுதான் இங்க கவிதை சொல்றான் ஒருத்தன். எப்படி கவிதை சொல்றான்னு, தனி ஒரு மனிதனுக்கு ஆகாரம் இல்லைன்னா உலகத்தை அழிச்சிடலாம். இது அவங்க கவிதை இல்லை, இயேசுடைய செயல்பாட்டை கவிதை எழுதி வச்சிருக்கிறான். அவங்க சோர்ந்து போறது அதோடு கூட உலகம் அழிகிறது இயேசுக்கு சமன்றார். அதான் அவர் கடவுள், நம்ம விசுவாசி. ஏன்? அதான் விசுவாசி. அவருக்கு அப்படிப்பட்ட பவர் இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஆகாரம் சாப்பிடாமல் போனா கூட அவருடைய இருதயம் தொய்ந்து போகக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. அதனாலதான் சொன்னாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஜெபம் பண்ணு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் கேட்காத, என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை மட்டும் கேட்காத, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். மொத்த இஸ்ரவேலருக்கு சேர்த்தான் சொல்றாரு. அது இப்ப மொத்த உலகத்துக்கும் சேர்த்தான் சொல்றாரு, எங்களுக்கு ஆகாரத்தை தாரும், எல்லாருக்கும் ஆகாரத்தை தாரும், அதை ஏன் கையில தாரும். நல்லா இருக்கு பாருங்க. ஊருக்கே சாப்பாடு போடணும், ஊரே சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அது என் மூலமா செஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்குன்றாரு. இதுதான் சரியானவே. அதான் அவர் ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு. நீங்க யாருக்கு யாரும் ஒரு உதவி செய்யற மாதிரியே தெரியல. இஸ்ரவேலர்கள் ரொம்ப மோசம், ஆவிக்குரிய மனுஷர், யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களை பிடிக்காது. ஒரு அம்மா வந்து சொல்லுது, என்ன அழுது, ரொம்ப அலச்சத்தம் அப்படிப்பட்ட அலட்சம். அது சொன்ன குற்றத்தை பாருங்களேன். எனக்கு 3 பிள்ளை, மன்னிக்கணும், என் பையனுக்கு 3 பையன், அந்த பையனில் 2 பேர் செத்து போயிட்டான். ஒருத்தன் வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல, அந்த பையனுக்கு கிட்னியில் பிரச்சனை, மருமவனுக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு தொங்கிட்டு. அப்போ அந்த மாதிரி சொல்லுது, எங்கள் சபையில் 1000 பேர் இருக்காங்க பாஸ்டர், எல்லாம் பணக்காரங்க, கஞ்ச பையம்னா கஞ்ச பையன் யாருக்கும் ஒன்று கொடுக்க மாட்டான்றது. ஏமேன்னு சொல்லுங்களேன். பட் சபை அது அல்ல. ஆட்கள் கூடுற இடமும் வெள்ளைகளை உடுத்துறது சபை அல்ல. சபை எது சபை? இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு சபைன்னா ஒரு மனுஷன் தான் சபைன்னு சொல்லுது. அதில் ஒரு சபையை காட்டுறேன், ஒருவனை கீழே வருது. அழகான ஊமை போட்டார். அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு ஊமை போட்டார். ஒருத்தன் ஒரு சிநேகிதன் வீட்டுக்கு பாதி ராத்திரியில் போயிட்டான். போய் 3 அப்பத்தை கேட்டான். அவன் முதல்ல சொன்னான், கதவை பூட்டிட்டோம், பிள்ளைங்கள் தூங்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, இப்போ கதவை திறந்து உனக்கு தரக்கூடாதுன்னா முடியாதுன்ட்டான். அவன் சொன்ன பாயிண்ட் என்னென்ன, தூர தேசத்துலேருந்து என் நண்பன் ஒருத்தன் வழிபோக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நிறைய வீட்டில் கடன் கேட்டு சாப்பாடு இல்லாமல் கடைசியில் ஏன்ட்ட வந்துட்டான். ஆனால் எல்லார் வீட்டிலையும் கடன் கேட்ட போது எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இவன் என்னிடத்துல வந்து கடன் கேட்கும்போது, சாப்பாடு கேட்கும்போது என்னால் இருக்க முடியல, நான் ஓண்ட வந்திருக்கிறேன், நீ என் நண்பன், அதனால எனக்கு தர முடியுமான்னு கேட்ட போது தர முடியான்னு சொன்னான். ஆனால் பின்னாடி சொல்லுது, அவன் தேவைகள் எல்லாம் கொடுத்தான் இருக்குது. ஏன்னா அவன் வருந்தி கேட்டான் இருக்குது. நல்லா கேளுங்க, என்ன வருந்தி கேட்டான்? எனக்கு சாப்பாடு தானே வருந்தி கேட்டான்?
அங்க அப்படி கேட்கலாமே. அவன் என்ன வருந்தி கேட்டான்னு, தூர தேசத்திலிருந்து என் நண்பன் பசியோட வந்திருக்கிறான், அவன் சாப்பாடு இல்லாமல் இருப்பது நான் சாவது சமம் அப்படின்ற காரியத்தை வருந்தி கேட்டானா. அப்படித்தான் கேட்டாங்க. அது நம்மளும் பேசும்போது இப்படி சொன்னாங்க, வருந்தி கேட்டான் அதனால கொடுத்தான். கிடையாது. எதை வருந்தினான்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நான் சொல்லுவேன், அவனுக்காக அவன் வரவே இல்லை. ஏன்னா பாதி ராத்திரி ஆயிட்டு. அவன் தான் சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது சொன்னானே. அவனுக்கு தெரியுது என் வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவன் வெள்ளனே தூங்கியிருப்பான். இப்ப பாதி ராத்திரிக்கு ஏன் வந்தானே? வெள்ளனே தூங்கினவன வழிப்பக்கம் வந்து தட்டி எழுப்பி நீ இன்னார் வீட்டுக்கு போட்டு வரணும்னு இவனுடைய இருதயத்துல ஏம் பண்ணி இவன் வந்தான். வருந்தி கேட்டிருக்கு. வருந்தி கேட்கணும். வெள்ளனே வந்து அவன் வீட்டுல ஒண்ணுமே இல்லையா. மதியம் வந்து கேட்டிருக்கலாம், சாயந்தரம் வந்து கேட்டிருக்கலாம், ஒரு 8ஆம் மணித்துல வந்து கேட்டிருக்கலாம். ஏன் பாதி ராத்திரில வந்து கேட்கறான்னா, பாதி ராத்திரில தான் இன்னொரு சிநேகிதன் வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு தாங்க முடியல, என் சிநேகிதன் சாப்பாடு இல்லாமல் இருப்பது எனக்கு கஷ்டமா இருக்குன்றான். அதனாலதான் திருப்பி கொடுத்தான்றது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. சில சபையில போய் நாங்கள் வெள்ளைக்கு, சில சபையில வெள்ளையா ஆராதிப்பா, கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்காது. மனைவிக்கே கொடுக்க மாட்டான் புருஷன், மனைவி புருஷனுக்கு கொடுக்காது. அது சொல்ல நாங்கள் பரிசுத்தம். ஐயா ஐயா, பரிசுத்தம்னால என்னன்னு தெரியாங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி சொல்றேன், பரிசுத்தம் என்ன, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசி. இதுக்கு மேல ஒரு பிரமாணமே கிடையாது கர்த்தர். ஆமென். வேற பிரமாணமே இல்லைன்ட்டாருங்க. பரிசுத்தத்துக்கு இதுக்கு மேல ஒரு பிரமாணமே கிடையாது. டாப் டாப், அதான் டாப் ஹை ஹோலினா இதுதான். நான் சாப்பிடாம இருந்தாலும் இன்னொருத்தர் சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்குது. இதுதான் பரிசுத்தமும் ஹோலியும் சேர்ந்ததுன்றார். இதான் ஹோலி. இதைத்தாங்க வருந்துறான் போய். நீ எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல, என் சிநேகிதன் பசியா இருக்க, நீ கண்டிப்பா தருவியான்னு கேட்டான் பாரு. அப்பொழுதுதான் அவன் திருப்பி வந்தான்றது. தரமாட்டான் முடிவு எடுத்தவன் திருப்பி அவன் வந்தான்ன, அவன் தனக்கானவைகள் எல்லாம் நோக்கையில பிறனுக்கானவைகள் நோக்கிறான். ஆமென். பெல்ட்டு போட்டா தூக்கி பிடிச்சிடுறான். என்னடா பெல்ட்டு போட்டிருக்கிய பரிசுத்தமோ, நீ எப்படா இந்த பெரிய பக்கல வச்சு போடலான்றான். என் முடியெல்லாம் பிடிச்சி பாஸ்டமாக சின்ன வயசுல சபைக்கு போகும்போது 10-12 வயசுல முடியை பிடிச்சி இது என்ன கொண்டனும் அவனை கண்ணூர் பட்டு முடியெல்லாம் போயிடுச்சு. மனுஷன் உண்மையை சொல்ற, கொண்டையை பிடிச்சி சுருள முடி கரலையும் கேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த முடியெல்லாம் எத்தனை பேர் சபிச்சாலும் கோவான்னு சொன்னா, ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு கட்டி ரோப்பு மாறும். கையை பிடிச்சி எதுக்கு சபைக்கு நீ இப்படி வந்தன் எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் தெரியுது எவ்வளோ முடியும் வச்சுக்கலாம், எவ்வளோ தாடியும் வச்சுக்கலாம். தேவன் அதுக்கு தான் ஸ்டைல் படத்தான் தந்தாரு. ஆனால் சரீர ஸ்டைல் நல்லது, அதை பார்க்க இருதய ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் நல்ல வேணுன்றார். மனுஷனுக்கு இந்த முடியை பார்த்தா பிடிக்கும், கேரா பார்த்தா பிடிக்கும். தேவத்துக்கு நான் இன்னொரு மனுஷன் மேலே கரிசனை இருந்தால் தான் பிடிக்கும். ஆமென். ஆனால் நம்ம நாட்டு காலத்தில் சொன்னாங்க, பழைய காலத்து தாத்தா மாதிரிலாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து வெள்ளை வேட்டியில் தான் ஊழியம் செஞ்சோம் தெரியுமா, அவ்வளோ கஷ்டத்தில் ஊழியம் செஞ்சோம் தெரியுமா. நீ வெள்ளை வேட்டி விடுத்ததுனால தான் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டம். நீ கரெக்டான மைண்டில் போனால் பரலோகம் அன்னைக்கே திறந்திருக்கும். நம்ம சொல்லுவாங்க, நான் படிக்க காலத்தில் கூட சொன்னாங்க, ஏஎஃப்டியில் படிக்கும்போது சொன்னாங்க, பழைய காலத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தரமா நடந்து ஊழியம் செஞ்சாங்க. எங்கள் கடவுளும் நடந்தாங்க, ஊழியம் செஞ்சார். அவர் பேசும்போதெல்லாம் பரலோகராஜன் கனி கொடுத்துட்டே இருந்துச்சு. நீங்கள் 1000-2000 வருஷத்துக்கு கழிச்சு பின்னாடி இந்த ஊழியம் செஞ்சு உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. நீங்கள் சரீரத்தில் துணிலையும் சரீரத்தில் பரிசுத்தத்தை பார்க்குறான், ஹார்ட்டில் பரிசுத்தம் பார்க்கணும். சிநேகிதனை சிநேகிப்பது தான் பரிசுத்தம். அப்ப நீங்க கேட்கும் போது எப்படி கேட்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். நான் மட்டுமல்ல, என் சிநேகிதன், என் பந்து ஜனங்கள், என்னை சுற்றி திருமணம் முடியாமல் இருக்கிற சகோதரர்கள், என்னை சுற்றி ஸ்கூலுக்கு போக முடியாமல் காசு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ ஏண்ட தந்தா நான் கொடுப்பேன். ஏண்டவர் கொட்டுன்னு கொட்டும் மழை. ஆமென். ஒரு ரகசியம் சொல்றேன், மழையை பத்தி பேசுறாரு எபிரேயர்ல. மழை பொதுவாக தான் பொழியுதுன்றார். ஹலோ, கடவுளுடைய தன்மை அதில் காட்டுறாரு. ஆவிக்குரிய தான் கேட்குறான், ஆனால் பாவிக்கு மழை பலன் கொடுக்குதா இல்லையா? அதுதான் தேவன், அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. உங்ககிட்ட காசு இருக்கணும், பட் அது பாவிகளுக்கும் பிரயோஜனம் ஆகணுன்றார். அதான் ஹோலி, அதான் ஹை பவர். நான் சொல்லுவேன், நீங்கள் வேலைக்கு போகும்போது நான் என் வீடு நல்ல, என்னை போல கஷ்டப்படுற அநேக பேருக்கு நான் நிறையா கொடுக்கணும் ஆண்டவரை, இந்த வேலையை வாங்கி தாருங்கன்னு கேட்டால் கர்த்தர் கொடுக்கும். நீங்கள் உபாசனம் இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல் திரிவீர்கள். நான் பொண்ணு பார்க்க போனேன், எலும்பை தவிர ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டோட்டப்ப கேட்டேன், உங்களுடைய ஜனங்கள் கொளுத்த கன்றுகளை போல் இருப்பார்னு சொன்னீரே, அது அங்கெல்லாம் சத்தியம் பேசி உபாசம் போட்டு குறைச்சி வச்சுட்டாங்க. அங்கே திங்கிறதுக்கு கிடைக்கல, உபாசம் போட்டு எல்லாம்
போயிடுச்சு. உபவாசம் நல்ல விஷயம்தான், பட் எதற்கு உபவாசம் போடணும்னா தெரியணும்ல. நான் சொல்லுவேன், உபவாசம் இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்காக தான் போடணும். உபவாசமே அப்படித்தான் எழுத வச்சிருக்குது. உபவாசம் கூட நான் அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும், எனக்கு ஆற்றலை தாரும், எனக்கு பலனை தாரும், எனக்கு அதிகாரத்தை தாரும், நான் மற்றவங்களுடைய பிசாசை துரத்தணும், மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யணும், மற்றவங்களுக்கு அடையாளம் செய்யணும். எல்லாமே மற்றவர்களுக்காக தான் தேவன் கொடுக்கிறார். வர முழுக்க மற்றவங்களுக்கு தான், தனக்காக அல்ல. அப்படி போலதான் ஜெபமும். நான் எனக்காக மட்டுமல்ல, என்னை பரிசுத்தப்படுத்தவும் மற்றவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்வதற்கு தான் ஜெபிக்கிறேன். கொட்டுமுங்க, மழை கொட்டும் கொட்டும், வீடு ஃபுல்லாக நிரம்பும். ஒரு ஆள் கேட்குற, இப்படி பணக்காரன் ஆயிட்டிய பாஸ்டர், புதுசு புதுசாக கொட்டு போடுற, தாடியெல்லாம் வளர்த்துருக்க. ஒரு ஆள் சொல்றாரு, பாஸ்டர் நீங்கள் எப்படி தாடி வளர்க்கலாம்? நான் சொன்னேன், எங்கள் தாத்தா தாடி வளர்த்துருந்தார். குற்றம் கண்டுபிடிப்பாங்க பெந்தோஸ்துக்காரன், கொடுக்க மாட்டான். யார் அப்படி பெந்தோஸ்தில் தாடி வச்சிருந்தான்? ஆரோனை போல தாடி வைக்காவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. ஆரோன் வேதம் சொல்லுது, அபிஷேகம் தலையை நினைச்சு தாடி வழியா போய் சரீரத்து வழியா போச்சான். அந்த தாடி ஏன் போட்டிருக்குன்னா, வயசானவங்க தாடி இல்லை, வளர்ந்து வைக்கிறாயா, அதெல்லாம் ஒரு குற்றமா? அப்படிதான் இருக்குது. அப்போ ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரை நாங்கள் பிறக்கும் போதே மஞ்சள் போட்டு தாடி வளரக்கூடாது, அப்படியே நாங்கள் பிறக்கட்டும். வருது வளர்க்குறான், ஊழியக்காரங்களும் அவன் தாடி வச்சிருக்கிறான், அவன் மீசை வச்சிருக்கிறான். இதுதான் பிரசங்கம் பாருங்க. நகை போட்டால் திருமணம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், தாடி வச்சா திருமணம் கிடையாதுங்கிறான். அதெல்லாம் பிரசங்கமும் கிடையாது. அதெல்லாம் உங்கள் வீட்டில் ஏதோ சேர் சரியாக நிற்கலைன்னா இது அந்த சீடி ஹீடிலாம் இருந்து பொறுக்கி கீழே வச்சுக்கணும். அது உங்களை வளர்க்காது. அதனால மனுஷன் கஷ்டப்படுறான். கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். அத்தங்க சொல்றாரு, எல்லாருக்காகவும் கேளுன்றார். எல்லாருக்காகவும் கொடுன்னு அர்த்தம். அது எல்லாருக்காகவும் கேளுன்னா எல்லாருக்கும் கொடு அப்படின்றார். இதில் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் இல்லையா? ஆவிக்குரிய நாம காசு இல்லாமல் வாழக்கூடாது, வாழ முடியாது, வாழக்கூடாது. அதனால தான் சொன்னாரு, கர்த்தர்கிட்ட அப்பத்தை கேட்டார், அப்பத்தை கொண்டா அப்படின்னு கேட்டார். கேளுங்கன்றார். ஏன்னா எல்லாரும் இங்கே வாழ்ந்துடலாம், ஆவிக்குரியவன் ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஏன்னா ஆவிக்குரியவன் பாவத்தினால் வாழுகிறான். அவன் ஏமாற்றி பிடுங்கி விபச்சாரம் செய்து களவு செஞ்சு வாழுகிறான். ஆனா ஆவிக்குரிய நம்ம அந்த பகுதியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் பணம் இல்லாமல் வாழ முடியாது, இல்லைன்னா சாக தான் செய்யணும். அப்படி ஒருத்தன் செத்தான் காசு இல்லாம. பைபிள் இருக்குதாங்க இல்லைங்க, காசு இல்லாம ஒரு ஆவிக்குரியவன் செத்தான். உலகமே பார்த்துட்டு இருந்துச்சு. லாசர், அவனுக்கு ஆகார துணிக்கைகளை திங்க ஆசையா இருந்துச்சு, காசு இல்லை. ஒரு கடையில் போய் குஷ்டரோகம் இருந்தாலும் சாப்பிடக்கூடாதா? யாரையோ கூட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா, அவனுக்கு 50 ரூபாய்க்கு சாப்பிட வாங்கி தரலாம், தின்றுக்கலாம். காசு இல்லாமல் செத்தது தான் லாசர். அப்படி சாகக்கூடாது. அதான் சொல்றாங்க ஆண்டவர், நீ அப்படி செத்துறாத, அப்படி போயிடாத, நீ காசு இல்லை காசு பாவம் சொன்னா போவாத. அவங்க சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறான். அப்போ இவர் சொல்றாரு, அது நல்ல ஜெபம், நல்ல பிரசங்கம் தான், நான் அதை விட நல்ல டாப்பா பண்றேன், நான் இதை கேளு, எல்லாருக்கும் கொடு, அதுக்காண்டி காசை சம்பாதி, கேளு, நிக்காத. காசு அவ்வளவு முக்கியன்றார். ஜெபத்துல காசு கேட்கறது அவ்வளவு முக்கியம். 4 பாயிண்ட் இருக்குன்றார் இந்த ஓமையில. காசு இல்லாமல் வாழுகிறதுனால 4 கடினமான வாழ்க்கை இருக்கு. எல்லா ஊழியக்காரங்களும் காசை நம்பி தான் போவாங்க. சபையில சத்தம் போடாம பாருங்க, காசு எதுக்கு நம்மளுக்கு அப்படிம்பா. அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா வந்து ப்ரேயரை போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு 500 ரூபாய் பிரிச்சுட்டு போயிடுவான். ராணி சிஸ்டர், உங்க வீட்டில் வியாழக்கிழமை ப்ரேயர், நீங்க காப்பி உப்புமாலாம் கிண்டி வச்சுடுங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வருவோம், எனக்கு மட்டும் 1000 ரூபாய் தனியாக தந்துருங்க, மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்காண்டாம். சைனி சிஸ்டர், உங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டி வச்சுடுங்க, 2000 ரூபாய் தந்துருங்க, வழிக்கு போக டீசலுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 1500 ரூபாய் சபை தேவை. காசு வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாங்க, எல்லா வீட்டில் ப்ரேயரை போட்டு காசு பிடிங்கிடுவாங்க. நான் காசு வேணும்னு சொல்லி உங்க வீட்டு வர மாட்டேன் நான். ஏன்னா உன்னை காசு சம்பாதிக்க வச்சிருவோம், நீ சம்பாதிச்சு விட்டு கொட்டுவேன். ஏமே அதான் ஐஎஸ் அங்கே நோக்குறாரு. ஏன் அவங்க கூட போய் சொன்னாரு, எல்லாரும் கேளுங்க, கடவுள்கிட்ட ஆகாரத்தை கேளுங்க. ஏன் சொன்னாருன்னா, இனி சபைன்னு ஒன்று தொடங்க போகுது, அவர் செத்து மரித்த பின்னாடி அந்த சபை நடத்த நிறைய காசு தேவை. காசு தேவைன்னா இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, தன் ஜனங்கள் சம்பாதித்து அதிகமாக கொண்டு வந்தால் தான் சபையை கட்ட முடியும்னு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்க கூடும். அப்போ காசு இல்லைன்னா நீங்கள் 4 பிரச்சனை மாட்டீங்க. 1 வருத்தம் வரும், ஒரி வரும். நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, கர்த்தருக்கு சித்தம் இல்லையோ. எதனால் இந்த வார்த்தை வருது? நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தருடைய சித்தமானால். பைபிள் நிறைய பேர் படிக்கல, இந்த சித்தம்லாம் இங்கே சொல்லக்கூடாது.
கர்த்தருடைய சித்தம் தான் இங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்குது. ப்ரேயர் ஆக்ட் பைபிள்ல இருக்குது. அவருடைய சித்தம் தான் இது. இதை பார்க்க மாட்டோம். இவ்வளவு நடக்காதுன்னா ஐயோ கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி வருத்தப்படக்கூடாது. ஒரி வரும் காசு இல்லைன்னு. இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள தான் சிநேகிதம் வந்த உடனே அவனுக்கு முதல்ல பிடிச்சது என்ன தர்மம் பிடிச்சிச்சு? வருத்தம் பிடிச்சிச்சு. அவன் அங்க போய் சொல்லும்போது என்ன தர்மம் சொன்னான்? என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு நான் வருத்தம் வந்துச்சு, ஒரி வந்துச்சு. ஒண்ணுமே என்கிட்ட இல்லையே. நான் சொல்லுவேன் ஒண்ணுமே இல்லைன்னு ஆவிக்குரிய ஒன்னே ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் வருத்தம் இருக்கும். எந்த ஒரு ஆவிக்குரிய சொல்ல முடியுமாங்க? நான் பரலோகராஜ்யத்துக்கு நேரம் அங்கே போயிடுவேன், நான் நேரம் அங்கே தான் போறேன்னு சொல்றான். ஆனா வருத்தம் எல்லாம் போறானாவே, எல்லாரும் வருத்தத்தோட தான் போறான். எதனால வருத்தத்தோட போறான்? தனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற வருத்தம் ஒவ்வொரு மனுஷன்ட்ட இருக்குன்றார். அவன் சொன்ன வாக்கு கொடுத்தான், கன்ஃபஸ் பண்ண, அறிக்கை செய்தான். எப்படி அறிக்கை செஞ்சான் பாரு, மறுபடியும் சொல்ல எப்படி அறிக்கை செஞ்சான்? அப்படியே அறிக்கை செய்யறான் பாருங்க. நான் வருந்தி கேட்டான். ஒண்ணு காசு இல்லைன்னு கண்டிப்பா அடுத்து உங்க கரத்துல இருப்பது ஒரி, கவலை கண்டிப்பா இருக்கும். பிசாசு கண்டிப்பா கவலை உங்களுக்குள்ள கொண்டு வரும். 2, மற்றவருடைய அவமதிப்புக்கு ஆளாகிறோம். காசு இல்லைன்னு நம்மளை பார்த்தா, தம்பி எந்த சபைக்கு போற நீ? அது சரி, என்னாச்சு? காசு இல்லை பிரதர், பிள்ளையை கட்டி கொடுக்கணும், காசு இல்லை. பெந்தகோஸ்துக்கு நிறைய பேர் எந்த தெரியுமா வந்தாங்க? இலவசமா மாப்பிளமாருக்கு புருஷனை கொண்டாடியில கட்டுறாங்களாம். அப்பதான் ஒரு பேச்சு பரவலா வெளியே இருக்குது. அதை முக்கியமா யார் செய்ய மாட்டா? ஊழியக்காரன் செய்ய மாட்டான். எந்த ஊழியக்காரனும் பாரு, பொண்ணு கொடுக்கறதும் பணக்காரன் வீட்டுக்கு தான் கொடுப்பான், மாப்பிள்ளை எடுக்கிறதும் பணக்காரன் வீட்டில் தான் எடுப்பான். சொல்லுவான் ஃப்ரீன்னு, அவன் ஃப்ரீயா கட்ட மாட்டான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க நடந்துடக்கூடாது. ஊழியக்காரங்க அப்படி எங்க ஊழியக்காரங்க பைசா தப்பு இல்லை, இது தப்பு சொல்லிருக்கிறாரு அதனால வேண்டாம். அவனை பாரு, சொன்னவன் நடக்க முடியாது அதுல. ஏன்னா இங்க பைபிள் ஒன்று எழுதிருக்கும் போது அவனுக்கு கற்றுக்கொள்ளாதவர்களை, ஞானம் இல்லாதவர்களை போதிக்கும் போது அது நம்ம நடக்க முடியாது. இங்க பாருங்களேன் எப்படி மற்றவங்களால் அவமதிக்கப்படுறான். வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டுறான். இப்போ எப்படி பிரச்சனை வருது? புறஜாதிகள் பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான், அவன் கதவை திறக்க முடியான்றான், பூட்டிட்டுன்றான், தூங்கியாச்சு சொல்கிறான். அவன் கதவெல்லாம் பூட்டி தான் இருக்குது. கதவை தட்டினானோ இல்லைன்னா காம்பவுண்டில் இருக்கிற கேட்ட தட்டினா தெரியல. ப்ரீமியூஸ் 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 ப்ரீமியூஸ், மூணப்பம் 3 பிரெட். அவன் எந்திக்க மாட்டேன்ட்டான். அவன் எந்திக்க தான் படத்தான் கிடந்தான் இருக்குது. அப்போ யார் எந்திரிச்சா? பக்கத்து வீட்டுக்காரன் எந்திரிச்சான். அப்படி லைட்டை போட்டு பார்த்தான். என்ன தம்பி இங்கே வந்திருக்கிற? ஆவிக்குரிய தம்பியா நீ? ஆமா. இங்கே ஏன்டா வந்திருக்கிற? அப்படி போக வேண்டியதானே, அந்த பாஸ்டர் ஏபிடி பாஸ்டர் விஜயகுமார் நம்பி போக வேண்டியதானே, அவரை நம்பி தானே ஊரை விட்டு போனேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து புறஜாதிகள் நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். அவமானத்தை இங்கே எடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் ஒத்த காசுக்கு வேண்டிதான். காசுன்னு போட்டால் யாரும் பைபிள் பிரசங்கம் கேட்க மாட்டான். மோகம் 50,000 பேர் பார்த்துடுறான். விபச்சாரம் எப்படி தடுப்பது 78,000 பார்க்குறான். காசை சம்பாதி 2 பேர் தான் பார்க்குறான். அவன் நினைக்கிறான் இதெல்லாம் ஆவிக்குரிய சபை அல்ல. ஆவிக்குரிய சபைன்னா எப்பவுமே பாவத்தையே பேசிட்டு இருக்கணும். அவமானம், நீங்க ஒருவனுடைய வீட்டை தட்டும் போது உங்களுக்கு அப்பமே அவமானம் வந்துடும். அவலட்சணமான வார்த்தைகள் அங்கிருந்து முணங்கிட்டு இருப்பான். இந்த மனுஷனுக்கு நடந்துச்சு. காசு இம்பார்ட்டன்ட் இருந்தார். நான் சொல்லல, ஏசு தான் சொன்னார். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க பாருங்க, நல்லா வசதியா இருக்கிறீங்க. இங்க வந்து நீங்க இந்த காசை விட்டுட்டு நீங்க இருந்து பாருங்க, உங்க தாயின் தகப்பன் உங்களை தூசிக்கும், உங்க ஃப்ரெண்டு உங்களை தூசிப்பான். அதே மூஞ்சி தான், அதே ட்ரெஸ் தான், அதே ஆள் தான், அதே கேரக்டர் தான். காசு மட்டும்தான் மனுஷனுடைய மொத்தமாய் வாய்களை வேறொரு அறிக்கை செய்யும்படிக்க செய்கிறது. 3ஆவது பாயிண்ட், நமக்கு பாதி ராத்திரியில தூக்கம் வராது. காசு இல்லைன்னு. நான் ரொம்ப நாள் தூங்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? காசு இல்லை, எனக்கு நாளைக்கு என் காசு நான் செட்டில் பண்ணணும், நாளைக்கு காசு கொடுக்கணும், ஆனா எனக்கு காசு இல்லை. காலையில கடைக்காரன் வந்து நிற்பான், இல்லைன்னா கொடுக்குறவனுக்கு கொடுக்க வேண்டிய இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. ஆமீன்னு சொல்லுங்களேன். உண்மைன்னா ஆமீன்னு சொல்லுங்களேன். கடைக்காரன் வந்து நாளைக்கு வரப்போறான், சட்டையை பிடிக்க போறான் அப்படி சொன்ன உடனே சில பேர்லாம் கடைக்காரன் வந்து கேட்கும் போது பிச்சைக்காரனுடைய மோசம கோலத்தில் நிற்பாங்க. அவன் அதை பார்த்துட்டு சில இறக்கோல கடன் கொடுத்தவே பார்த்துட்டு சரி போனா போட்டு இந்த பாடி நாரி போய் கிடக்குது விட்டு போயிடுறான். இந்த மனுஷனுக்கு தேவையா பாருங்க. அந்த பையன் எங்க போய் பிரசங்க கேட்டான்னு தெரியல. ஒன்னும் இல்லை கடைசியில் ஒன்னும் இல்லாம பாதி ராத்திரில ஒரு வீடை தட்டிட்டு இருக்கிறான்.
பிரதர் நிக்கோலாஸ், give 3 bread. ஹலோ, தூக்கம் இல்லை அந்த பையனுக்கு. நண்பன் வந்துட்டானே, நான் என்ன பண்றது ஆண்டவர், என் நண்பனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. நல்ல குணம், பட் காசு. நல்ல குணத்தை வச்சு என்ன பண்றதுக்கு? உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவா பாருங்க, நல்லதான் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் தான் எப்போ பரிசுத்தம் மட்டும் கோட் பண்ண, பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லுவாங்க. பட் உங்க பரிசுத்தம் இங்கே இருக்கிற மனுஷனுக்கு பிரயோஜனப்படாது, வேண்டாம். பரிசுத்தம் பிரயோஜனப்படும்னு உண்மையாக சொல்றேன். ஊழியக்காரங்க ஒவ்வொரு பேரும் பரிசுத்தமான பெண்களை கட்டியிருப்பாங்க. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற ஊழியக்காரங்களே பணத்தை தான் ஏற்றெடுக்கிறார்கள். அதனால பரிசுத்தம் நீ பரலோக ராஜ்யத்துக்காக காக்கப்பட வேண்டியது. ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் உன்னை காத்து கொள்வதற்காக, உன் தூக்கத்தை சமாதானமாய் தூங்குவதற்காக நீ சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. 4வது பாயிண்ட், நம்மளுடைய நல்ல ஆசையில கூட நம்ம செய்ய முடியாது. ஒரு பாஸ்டர் போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய விலை கூடின காரை வாங்கி போட்டு சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறவர். அது நிறைய பேர் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சாட்சியான்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்புகிறேன், அதான் உண்மையான சாட்சி. பட்னி கிடக்கிறதல்ல பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் பெரிய காரியங்களை செய்வது தான் பரலோக ராஜ்யம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என் மனைவிக்கு ஒரு 15 பவுனுக்கு ஒரு தாலி போட்டுருன்னு வாங்கி. என்னவோ ட்ரை பண்றோம், முடியல. பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு காசு எதுக்கு காசுன்னு பேசி பேசி நம்மளை காசை சம்பாதிக்க கூட மாட்டாங்க. பைபிளை படிக்கும் போது தான் தெரியுது, ஆகாரத்தை கேளுப்பான்றது. முதல்ல மனைவிக்கு ஒரு 15 பவுன்ல நகை போட்டுடலாம் பார்க்குறேன், என்னால் முடியவே செய்யல. காரு கீரெல்லாம் வாங்கிட்டோம், பெருசாக போக முடியல. நான் சொல்லுவேன், காசு இல்லைன்னா நம்மளுடைய நல்ல ஆசைகள் கூட தீராது. அம்மாவுக்கு காசு இல்லாதனால ஒரு அடக்கத்தை எடுத்து வைக்க முடியாத ஒரு ஊழியக்காரன் நான். காசு இல்லாதனால நல்ல இருதயம் இருக்குது, நல்ல இருதயத்தை யாரும் மதிக்க போறது கிடையாது. இருதயத்தை மதிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். காசை மதிக்கிறவர் மனுஷன் எல்லாம். ஆமென். காசை எல்லாம் மதிப்பான், சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம்பான், ஆனால் எல்லாரும் மதிப்பான். அவர் சொல்ற உனக்கு ரொம்ப முக்கியம் கேளுன்றார். ஃபர்ஸ்ட் ஹோலிக்கு மதிப்பு கொடு, 2வது காசுக்கு மதிப்பு கொடு, நல்ல தூக்கம் வரும், பல வருஷம் வாழலாம். ஆமென். நான்லாம் அப்படி இருந்திருக்கிறேன். கடைக்காரன் வந்து கேட்க வருவான் பாருங்க, எடுத்து விடுவேன் பாரு ஓட்டம். அவன் என்னைய தேடி சோர்ந்து அவன் வீட்டில் கால் உழைஞ்சி 4 நாளைக்கு என் வீட்டுக்கு வராதபடிக்கு அவனை ஓட்டி விட்டுருவேன். நான் சுற்றி 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 4 கெட்ட வார்த்தை போட்டு அவன் அமருவான். அந்த மாதிரி நான் செய்வேன். இப்பதான் தெரியுது காசு இம்பார்ட்டன்ட். பைபிள் அவர் சொல்றார், தேவத்திட்ட காசு கேட்காதவன் முட்டாள்ன்றேன். அவன் வேதம் கத்துக்கலன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட காசு கேட்டா கடவுள் காசா கொடுப்பாரு. சபை காசு வைக்க, சபை காசுக்கா வச்சிருக்கிறாரு, காசா கடவுள் கொடுக்குறாரு. அப்ப யார் தான் கொடுக்கணும் காசை? யார் கொடுப்பா இந்த உலகத்தில்? யாரா கொடுப்பாங்களாங்க? யாரும் கொடுக்க மாட்டா, கடவுள் மட்டும் தான் காசு கொடுக்கும். சபை காசுக்காகவும் அற்புதத்துக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சபை. ஆனா நகை கட்டுறது கிடையாது, வெள்ளைக்கு மாறுறது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சபை இதுக்கு தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். நல்லா ஜபிக்கணும், ஓயாம ஜபிக்கணும். சின்ன தீமை ஒருவனுக்கு விரோதமா செஞ்சா முழங்கால் பட்டிட்டு ஜபிக்கணும். அதுக்கு அடுத்த பக்கம், நீ உன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல வாகனத்திலையும் செழிப்பாய் போகும்படிக்காய் நீ கண்டிப்பா ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென். அவன் பைபிள்ல நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறான், பைசா பத்தி நான் ரொம்ப நிறைய பேசுறதுனால ஒரு பொண்ணெல்லாம் போனை போட்டு எப்போ பார்த்தாலும் பைசா பற்றி தான் பேசுறீங்க. நான் 2 பற்றி தான் பேசுவேன். 1 பரிசுத்தம், 2 பைசா, 2 பற்றி தான் பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் பைசா பற்றி பேசிட்டு இருக்கீங்களே, பைசா தான் இருக்குதா அப்படின்ட்டு. நான் கேட்டேன், ஏமா நீ எதுக்கு துபாய்க்கு போனேன்? அதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. காசுக்கு தானே போனேன். ஆமாம். இந்த குறுக்கு பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. பாஸ்டர் மரணும் குறுக்கு பேச்சு தான் பேசுகிறாங்க. அப்படி எல்லாரும் காசு தான் தேவை. துபாய்க்கு நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறீங்க? ஏன் கடை வச்சிருக்கிறீங்க? ஏன் கொத்த வேலைக்கு போகிறீங்க? ஏன் ஆட்டோ ஓட்டுறீங்க? எல்லாம் காசுக்கு தானே. அப்போ கடவுள் காசு தர்றதுன்னு ஏன் வேண்டான்ற? அது பைபிள்ல எங்கேயா இருக்குதா? கடவுளுக்கு காசு நிறைய சம்பாதிக்க எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? ஒரு ஓமை சொல்றேன் நான். ஆர் யூ ரெடி? பைபிளை பத்தி ஓமைகள் என்று சொன்னா கொஞ்சம் நிறைய அது புரியாத விஷயங்களை புரியலாம்.
பழைய ஏற்பாட்டு ஈஸி எல்லாரும் புரிஞ்சிடும். எல்லாரும் சம்பாதிச்சாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாரும் ஆடு மாடு கோழிகள் எல்லாம் சம்பாதிச்சாங்கன்னு இருக்குது. அங்க வேண்டாம், புதிய ஏற்பாட்டுக்கு போவோம், நல்லா இருக்கும். காசு ரொம்ப முக்கியம். கேளுயா கேளு, இருந்து கேளு. காசு இருந்தது மூஞ்சி அழகா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு மூஞ்சி அழகாகணுமாங்க? மூஞ்சி அழகாகணுமா? உங்க வீட்டில் ஒரு 7 கோடி ரூபாய்க்கும் 7 கோடி ரூபாய்க்கு பணமும் 80 கோடி ரூபாய்க்கு பொண்ணு இருந்துச்சுன்னா உன் மூஞ்சி எப்பவும் அதை பார்த்து சந்தோஷப்படும். அவர் தான் சொன்னான் தெரியுமா, ஒருக்கா நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நிறைய பணம் வந்துருச்சு, நீ களைஞ்சது பெருசா கட்டினா சந்தோஷமா இருப்ப அப்படின்ட்டான். உயிர் போறதை பத்தி ஏது சொன்னார். அது எவ்வளோ ஏழையா இருந்தாலும் பணக்காரர் இருந்தால் உயிர் போனா போக்கு தான், இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா சாகிறதுக்கு முன்னாடி காசு இருந்தா உன் முகம் அழகா இருக்கும், அதுதான் உன்னை காப்பாற்ற போகுது. ஒரு ஊமை சொல்றேன் நான், ஊமை சொல்லிட்டு கட்டாக்குன்னு போயிடும். 19 அதிகாரம். காசுடைய நோக்கத்தை சொல்லிட்டேன், நம்மளுக்காக மட்டும் அல்ல பிறருக்காகும். நீங்க 80,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 8,000 ரூபா சபை கொடுக்கணும், 10,000 ரூபா உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போதான் உங்கள் ஜெபம் வேலை செய்ய நான் சொல்கிறேன். பைபிள் சொன்னதை உபாசம் இருக்காண்டா நல்லா கட்டைக்கு அடிக்கலாம், அப்படி கொளுத்த கன்றுகளை போல் நீங்கள் வளரலாம் அப்படின்றேன். இப்போ காசை பற்றிக்க சொல்கிறேன் இல்லையா, நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க. காசு சம்பாதிக்க முதல்ல என்ன வேணும் அப்படின்னா தனித்திறன் வேணும், தனித்திறமை வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்கு இருந்ததே ரொம்ப மாதிரி இருக்கக்கூடாது. உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நகை கலட்டி ஜெபம் பண்ணுங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த பாணியில் தனித்திறமை வேணும். தனித்திறமை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தான் இயேசு ஜெபிக்க சொன்னார். ஞானம் வரும், நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் எதில் கிடைக்கும் அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும், ஞானங்கள் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன தனித்திறமை உங்களுக்கு உண்டாகும். ஒருத்தர் காட்டுறேன் நான், இதில் போடுறாரு பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய பரலோக ராஜ்யம் வந்து தனித்திறமை பெற்றது, சூப்பர் பவர், அது அற்புத விதமான பவர். ஒருதனை பற்றி பேசுது. ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜா தூர தேசத்துக்கு போனான். ஒரு நாட்டில் ராஜா, அந்த ராஜா இன்னொரு தேசத்துக்கு போய் அந்த தேசத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அதுக்கும் ராஜாவா இருக்கும்படிக்கு போனானான்றது. அப்பா, பரலோகராஜன்றது, பரலோகராஜோட ஓமென்றார். அது என்ன அர்த்தம்? பரலோகராஜ்யமோ பரலோகராஜனுடைய விசுவாசியோ தனக்கு ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்துட்டா அது போதாது, போதும் என்று இருக்கக்கூடாது, மீறி இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் அந்த தேசத்தைக்கும் நான் ராஜாவா இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும்ன்றார். அப்படி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு போதும் பிரதர், இதை வச்சுட்டு வாழ்க்கை எப்படியா மெல்ல ஓட்டிடலாம், ஏசப்பா வரும்போது நீ போக மாட்டேன். நான் சொல்றேன், ஏசப்பா வரும்போது நிறைய பேர் போக மாட்டான். காத்துட்டு இருக்கிறேன், நீ காத்துட்டு இருந்தா பேய் ஓடிக்குமே, நீயே ஒரு பேய். கேரக்டர் மாறுற வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் பேய் தான். புரியுதா உங்களுக்கு? பேய் ஏன் இங்க பேய்ன்னு சொல்றோம் நீங்க சொல்லுங்க. நீங்க பேய் ஏன் பேய்ன்னு சொல்றோம்? அதுக்கு சத்துவம் இருக்குது, அது ப்ரே பண்ணுது, ஆற்றல் இருக்குது, சுகத்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது, பணத்தையும் கொடுக்குது. ஏன் அது பேய்? கேரக்டர், அதான் பேய். அவன் குணம் தப்பு, அதான் பேய். குணம் தப்பா இருக்கிற வரைக்கும் பேய் தான் மனுஷன். அதனால இங்க குணத்தை எல்லாம் வச்சுட்டு இயேசு வரும்போது நான் பரலோகராஜ்யத்துக்கு போயிடுவேன் அட்டூழியம், அது போக முடியாது. கேரக்டர் மாத்து ஃபர்ஸ்ட். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், மூளை போடு, திராணியை கேளு. நான் எப்படி திருக்க சொல்றேன்? நான் யாரா திருக்க கேட்காம இருந்திருக்கல, யாருக்கா நடக்காம இருந்திருக்குதா? எப்படி சொல்றேன்? நான் காலேஜ் போய் கத்துக்கிட்டேன், நான் பைபிள் காலேஜ் போய் வாங்கிட்டேன். நான் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுறேன், ஜெபிக்கிறேன். நான் யாருக்கு தீமை செய்யக்கூடாது, எனக்கு நன்மை வேணும், ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஏதோ வச்சிருக்காரு. தனித்திறன் உங்களுக்கு வேணும். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஞானத்தை அவர் தருவார். நம்பணும் அதை ஃபர்ஸ்ட். இப்படிதான் ஒரு ராஜா அப்படி போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஊர்ல இருக்கிறவங்க சொல்லிட்டான், இந்த ராஜா வேறொரு தேசத்துக்கு போய் ராஜ்யத்தை பிடிச்சி ராஜாவை ஆக போகும்போது ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்களா, இந்த ராஜா எங்களுக்கு வேண்டாம், இனி அவர் வேண்டாம். அவன் வந்து தனக்கு எவனெல்லாம் என்னை வேண்டாம்னு சொன்னாலும் பிடிச்சி வெட்டி போட்டான். தனிச்சிறப்பு அது. அந்த ஆளை பற்றி மறுபடியும் பேசுது. படிச்சிருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, 2 போட்டு வச்சுட்டாங்க, எல்லாம் 2 கோடி ரூபாய்க்கு. இதுக்கு மேல அவங்களுக்கு நடத்த முடியாது, அது ஓடாது. அது ஒரு 2 கடை வச்சிடக்கூடாது. எப்படி நான் கஷ்டப்பட்டு ஓட்டுறது? அவன் ஒரு ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாயிட்டு இன்னொரு ராஜ்யத்தை சொந்தமாக எந்த நாட்டுக்கு போனான்னு தெரியல. பிளைட் ஏறி போனானா, தூர தேசம் தான் இருக்குது, பக்கத்து நாடா ஈஸி. அவன் வேற ஒரு நாட்டை பிடிச்சி, அந்த இங்கிலாந்துக்காரெல்லாம் பாருங்களேன், இன்னும் நம்ம நாட்டில் ஒரு நாட்டை பாண்டிச்சேரி அவனுக்கு சொந்தமாக வச்சிருக்கிறான். அந்த தனி சிறப்பு இருக்குது பாருங்க. வந்து எல்லாரும் கொத்தி போட்டான். இன்னும் இவன் பெரிய பிசினஸ் மேன் பாருங்க.
ஒரு நாட்டில் ராஜாவாக இருக்கிறான், மறு நாட்டை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள போய் மறு நாட்டை சொந்தமாக்கிட்டான். இந்த மனுஷன் முதல்ல ஆளுகை செய்த அந்த ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தில் இன்னும் பிஸ்னஸ் அதிகரிக்க செஞ்சான். பயங்கர மூளை பவர். ஐயோ, ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? ஏதாவது ஒன்றும் கிடையாது இங்கே ஆவிக்குரியவனுக்கு. நான் அன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய பார்த்தேன். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா கோவம் வரும் இவங்கள பார்த்தா. இதை சொல்லிட்டு போகிறேன் நான், அப்புறமா கதைக்கு வர்றேன். ப்ரேயரை முடித்து 3ஆம் மணி நேரம் எனக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு நான் வண்டியில் போகிறேன். ஒரு ஆவிக்குரிய பொண்ணு போனான். நான் பைக்கில் முதல்ல பார்ப்பேன். போனேன் நான். அந்த பின்னாடி சட்டை போடுவாங்க தெரியுமா, அது கோயிலில் இருக்கும்போது தான், அங்கே பெந்தகோஸ்தில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த சீலை அப்படியே இழுத்து அப்படியே சுற்றி போடுவா. பஸ்ஸை விட்டு இறங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சட்டை இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு, இங்கேருந்து இடுப்புலேருந்து இங்கே வரைக்கும் போடலாம். கரெக்டாக 2 விரல் கேப்லாம் இருந்துச்சு கீழே. இங்கெல்லாம் ஃபுல் ஓப்பன் த டே, திறந்த ஊர் மாதிரி இருந்துச்சு. ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர் பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சா, என்னாச்சு முழு ஃப்ளஷும் வெளியே தெரியுது, தோல் எல்லாம் அப்படின்ட்டு, ஸ்கின் எல்லாம். நான் பின்ன இருந்து பார்த்துட்டு நகையும் போடல ஒன்றும் போடல. அவள் என்ன நகை கலத்துற பரிசுத்தம் நினைக்கிறா. ஒரு புறஜாதிக்காரி அவள் போட்டிருக்கா ட்ரெஸ், இங்கே பார்த்துருக்கீங்களா? ரோமன் கத்தோலிக்க சிஸ்டருக்கு ட்ரெஸ் போட்டுருவா பார்த்துருக்கியா? காப்பி கலரில் போட்டிருப்பா, இந்த கலரில் போட்டிருப்பா. அவள் பார்த்துருக்கியா நீ ட்ரெஸ்ஸை? இவள் பரிசுத்தம் சொல்லிட்டு பெந்தகோஸ்தில் வந்து நிற்கிறான். பார்த்துருங்க, பெந்தகோஸ்தில் பரிசுத்தம் வெளில போட்டு பாரு, இடுப்பில் கெட்டுறது தெரியும், அவர் தொப்பை வரைக்கும் வெளியே தெரியும், உள்ள கலர் தெரியும், முடியும் தெரியும். அவருக்கு நல்ல பஞ்சு முட்டாய் மாதிரி வெளியே போட்டிருப்பாரு, கண்ணாடி மாதிரியே இருக்கும். அவ வெளியே வந்து பார்த்துட்டு அவ ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, அவ இங்க கழுத்துல இங்க சுத்தி இங்க போட்டிருக்கிறான். அவ பக்கா பாவம். அவ வெளியே வரும்போது கூட எப்படி வரன்னு தெரியும். ஆவிக்குரியவளுக்கு ஃபுல்லா ஃபிளஷா காட்டிட்டு போறான். எல்லாம் அப்படித்தான் போறான். பரிசுத்தம்னா என்னதுன்னே தெரியாத ஒரு கூட்டம். ஆண்டவர் இதெல்லாம் எங்க பணம் சம்பாதிக்கிறது பரிசுத்தங்க. அப்பதான் நீ யார்கிட்ட களவாங்க போக மாட்டேன், அப்பதான் பொய் சொல்ல மாட்டேன், அப்பதான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். காசு நிறைய ஸ்திரீகள் விபச்சாரம் செய்வதற்கு முக்கிய பங்கு காசு இல்லாமை. தெரியுமா உங்களுக்கு? அவங்க தொழிலா வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். என்னம்மா நீ இந்த பாவம் செய்யறேன் கேட்டக்கு, புருஷன் வேலைக்கு போக மாட்டேன்றான், 2 பிள்ளைய வளர்க்கணும், அவன் குடிச்சிட்டு உருண்டு கிடக்கான், அப்ப நான் என்ன பண்றது? மச்சான் நீங்க சம்பாதிச்சு தருவீங்களா? நான் என் சபை வளர்க்கறதுக்கே போதும் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அத்தகைய காட்டுது பரலோக ராஜ்யம். எங்க பணம் சம்பாதிக்கிறது பாவம்னா பரலோக ராஜ்யத்தை பட்டதை ஊமை பேசுது. பரலோக ராஜ்யம் எப்படி பட்டதுன்னு தான் பேசுது. பரலோக ராஜ்யம் எப்படி பட்டதுன்னு, பரலோக ராஜ்யம் பாவம் செய்து பணம் சம்பாதிக்கணும் கிடையாது. அது பரிசுத்தமா இருக்க தன்னை வளைக்கிறது. பணம் பரிசுத்தத்துக்கு முக்கிய பங்கு. எல்லாரும் சொல்லுங்க பணம் இருந்தா பாவம் செஞ்சிடும். எங்களுக்கு பைபிள் தெரியும், அதை வியாக்கியானம் பண்ற முறை தப்பா போச்சு. பணம் பாவம் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே பாவம். பவுல் சொல்றாரு, எனக்குள்ள பாவம் ஒரு சக்தி இருக்குது, அதுதான் காசு இருந்தாலும் இல்லாட்டி பாவம் செய்ய வைக்குது. பணம் பாவம் அல்ல. அதனால பணத்தை கேட்கணும், உழைக்கணும், முயற்சி பண்ணணும், ஓடணும். ஓடுறான் பாருங்க, ஒரு ராஜ்யத்தை சொந்தமாயிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு ஓடுறான். அது ஒரு பாயிண்ட் கீழே இருக்கு. 10 பேரை பிடிச்சி 10 பேருக்கு ராத்தல் கொடுத்தான்றது. ஒரு நாட்டில் இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போறான். நம்ம எப்படி போவோம்? ஒரு இடத்துல சக்சஸ் ஆகணும் தானே பார்ப்போம். இவன் அப்படி இல்லை, நாட்டிலையும் சக்சஸை உண்டு பண்ணணும், வெளி தேசத்துலேயுமே சக்சஸை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நாட்டுக்குள்ள 10 பேர் எடுத்து 10 பேருக்கும் 10 ராத்தல், 9 ராத்தல், 8 ராத்தல், 7 ராத்தல், 6 ராத்தல், 5 ராத்தல், 4 ராத்தல், 2 ராத்தல், 1 ராத்தல் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நாங்கள் 3 ராத்தலை பற்றி தான் பேசுது. 10, 5 அப்புறம் குறுகிய பற்றி தான் பேசுது. 10 பேருக்கு கொடுத்தாருன்னு சொல்லுது, ஆனால் 3 பேரை பற்றி பின்னாடி கணக்கு சொல்லுது. ஏன் அப்படி 3 பேரை பற்றி கணக்கு சொல்லுதுன்னா, 10 பேரை எழுதுறதுக்கு இப்படியே எல்லா கதையும் எழுதுனா பைபிள் இப்படி இருக்காது, இதோட 4 மடங்கு வைக்கணும். அதனால அதை சுருக்கி 3 பேருக்கு தான் பைசா கொடுத்த போல இருக்குது. 10 பேருக்கு முதல்ல கொடுத்தாரு, 3 பேரை கணக்கு சொல்றாரு. நான் சொல்றேன், 10 பேரும் ஒருதனை தவிர 10 பேரும் நல்லா சம்பாதிச்சு அந்த ராஜாவுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தான்றது. அவன் பேராசக்காரனா, அவன் பணாசக்காரனா கிடையாது. ஏன்னா பல இடத்துல இருந்து பொருளாதாரம் வந்தாதான் தான் மட்டுமல்ல இந்த தேசத்துக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும். அவன் மைண்டு நல்ல மைண்டு. தனக்காக அல்ல அவன் சேகரிச்சது, தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் திருப்தியாக வேண்டும் என்று அவன் போராடுறானே, அந்த போராட்டம் சக்தி பவர் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு சக்சஸ் ஆகும். எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னா, தனக்கானவை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. என் தேசமே நல்லா சாப்பிடணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வேலைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது பரிசுத்தம், அது பலத்த நன்மைகளை தரும்.
இந்த சக்சஸ் ஆகிற மைண்ட் நிறைய பேருக்கு இல்லை. சொல்லி தந்துடுறேன் நான், இதுதான் இருக்குது. கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு உண்டான ஆகாரத்தை எனக்கு தாங்க அப்படி கேட்டா இந்த ஞானம்லாம் உள்ள வரும். நிறைய பேருக்கு இடுப்பு வலி, இந்த ராஜாவுக்கு இடுப்பு வலி இல்லை. சில பேருக்கு கால் வலி, அந்த ராஜாவுக்கு கால் வலி இல்லை. சக்சஸ் எப்படி உண்டு பண்ணுவீங்க? கேட்குறவங்களும் நான் விவரிச்சு சொல்கிறேன். நான் எப்படி உண்டு பண்ண போறீங்க? எப்படி பணக்காரனாக போறீங்க? இதே ஃபேஸ் தானே கடைசி வரைக்கும். என்னைய பாருங்க, முடி இருக்கும் போது தாடியே இல்லை, அங்கே போகும்போது இங்கே வச்சுட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என் பையன் அடிக்கிற சொல்லுவான், அப்பா எகிப்து பாரோன் மாதிரி அடிக்கிறாரு, தாடி மண்டை எல்லாம். உண்மை, அது எகிப்து பாரோன் தான். என்ன, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்ல பணக்காரனாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்றார். ஏன் அப்படின்னா, என் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு பாருங்களேன், எங்கள் சபையில் இத்தனை பேர் இருக்கிறா, நான் வீடு வீடா ரோடு ரோடா திரிகிறேன், அது எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருக்கிறா, யாருமே எனக்கு ஒரு 2 ரூபா கொடுக்க மாட்டான். தம்பி குமார், நீங்கள் சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் போங்க அம்மா, உங்கள் வீடு தேடி காசு வரும். நம்பலாமா? பெந்தகோஸ்தா நம்ப முடியாது. நான் சொன்னேன், நீங்கள் போங்க, உங்கள் வீடு தேடி காசு வரும். நான் தான் போனேன், வேறு வழி இல்லை. ப்ரேயர் முடிச்சுட்டு போய் கதவை தட்டுற, வீட்டில் ஆளே இல்லை. பைபிள் மட்டும் ஒரு 38 பைபிள் இருந்துச்சு. 38 பைபிள் இருந்துச்சுங்க. எல்லா ஸ்டேட்லையும் பைபிள் தான். ஆனால் ஒரு சாப்பாடு ஸ்மெல்ல அடிக்கல, சுத்தத்தில் கிடையாது. வீடு சுத்தம் தான் கிடந்துச்சு, சமைக்கவே இல்லை. பயங்கர 40 வருஷம் பெந்தோஸ்காரங்க, சமைக்காத ஒரு வீடு, வீடு விடாதே காசு இல்லை. நான் போய் 5000 கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கஷ்டம்தான், நான் அதைத்தான் பரிசுத்தம் என்று எண்ணுகிறேன். போட்டு போடுறது, தாடி வைக்கிறது இல்லை. கர்த்தரை நம்பி என்ன நம்பி வருகிறவன் பசியோடு கூட காரியம் இல்லாமல் படுத்து கிடப்பது எனக்கு வருந்தத்தக்க விஷயமா நான் எண்ணுறேன். நீங்க போங்க சிஸ்டர், நீங்க காப்பி போட்டு குடிங்க சிஸ்டர், நானும் உங்களுக்காண்டி காப்பி போட்டு குடிக்கிறேன் சிஸ்டர்னா அது சத்தியம் இல்லை. என் ஜெபத்துக்கு பலன் கிடைக்கணும்னா என்னை தேடி வருகிற மனுஷன் சாப்பாட்டுக்கென்று அழாமல் வைக்க வேண்டியது ஊழியக்காரனாக என்னுடைய பொறுப்பு. இந்த ராஜா இதைத்தான் பண்றான். என் தேசத்துல ஒருவனாயின் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்திலேயே பல தேசங்களை பிடிச்சி வச்சிடறான். இப்போ உங்களுக்கு மறுபடி சொல்றேன், உங்க சக்சஸ் எப்படி வரணும்? பணக்காரன் அகன்மாக கூடாதா? அகன்மாக கூடாதா? சொல்லுங்களேன். எல்லாரும் அமைதியா பாக்குறீங்க, நான் சொல்லித்தரேன். நான் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, பட் அதை செயல்படுத்த முடியாது. இவன் எப்படி சக்சஸ் ஆகணும் இல்லை போட்டிருக்கு பாருங்க. ஒருத்தனுக்கு 10 ராத்தல் கொடுத்தான். அவன் ராஜ்யத்தை பிடிச்சி திருப்பி வந்துட்டான். திருப்பி வந்தவன் 10 ராத்தலை பிடிச்சான், கூட 10 ராத்தல் சம்பாதிச்சான். அவனுக்கு என்ன கொடுத்தான் பரிசு? படிச்சிருக்கீங்களா? 10 பட்டணம். ஓ, சக்சஸ் எங்க தரமா இருக்குது? உன்னோடு கூட வேலை செய்கிறவன் நீ 5000 ரூபாய் சம்பாதிச்சு தருவான்னு சொல்லி நீ அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து அவன் 5000 ரூபாய் சம்பாதிச்சு தந்தால் அவனுக்கு 80,000 ரூபாய் சம்பளம் கொடு. அவன் உனக்காக போராடுவான், அவன் உன்னை விட்டு போக மாட்டான். வெற்றின் ரகசியமே தான். இவன் தேசத்தை பிடிச்ச ரகசியமே தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு வேலை வாங்குவான், திருப்பி கொடுக்கும்போது அவன் உத்தமத்தை பார்த்து அவனுக்கு நிறைய சம்பளம் போட்டுனா அவனை விட்டு போறதும் கிடையாது. தேசத்து ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக வர்ற போறதும் கிடையாது. சம்பாதித்தை அதிகமாக சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. இவன் ஒரு ஆள்கிட்ட 80,000 எடுக்கிறத பார்க்கிலும் 80,000 பேருக்கு வேலை கொடுத்து ஆளுக்கு 50 ரூபா எடுக்க பார்த்தா பெரிய பணம் ஆயிடுது. அப்படித்தான் அவன் செஞ்சான். 9 தாளந்து இருக்கிறவனை கூப்பிட்டான். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எதுக்கு நம்ம பைசா கொடுக்கணும், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பைசா கொடுக்கணுமா? அப்ப நீ அவ்வளவு தான், குறுகிய மாட்டேன், வளர மாட்டேன். 9 தாளந்து இருக்கிறவனை கூப்பிட்டான். என்ன பண்ணா, நான் 9 ராத்தல் கூட சம்பாதிச்சேன், அப்போ 9 பட்டணத்துக்கு நான் உன்னை அதிகாரி வைக்கிறேன். ஏன்? அவன் நம்புறான் 10 ராத்தலை கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா வேலை செஞ்சு அவன் திராணிக்கு தக்கதாக, 9 ராத்தல்காரன் திராணிக்கு தக்கதாக, 5 ராத்தல்காரன் திராணிக்கு தக்கதாக சம்பாதிச்சதுனால இவன் மேல நம்பிக்கை வச்சு இவனுக்கு பொருளாதாரத்தை கூட்டி கொடுத்தான். நான் சொல்லுவேன், உங்களோட வேலை செய்கிற மனுஷனுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் கூட்டி கொடுத்தால் உங்களுடைய கரம் ஒரு நாளும் கீழே விழவே செய்யாது. நம்ம நாடு ஏன் கீழே இருக்கு சொல்லுங்க? மூளை குறைவா? எல்லா நாட்டுக்காரனோடையும் இந்தியக்காரன் தான் மூளை ஜாஸ்தி. ஏன்னா இங்கே மட்டும்தான் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி. உண்மையா சொல்றேன் நான், உண்மைங்க. நீங்க இங்கிலீஷ்கார்ட்ட போனா 1008 பொண்டாட்டி வச்சுக்கிடுறான். மொத்தமே மதத்தை பாருங்களா, முக்கியமான மதம் கிறிஸ்டின்னு, முஸ்லீமும், இந்து, இது வச்சுக்கிடுவோம்.
இதில் பார்த்தா இவன் மட்டும் இந்து மட்டும் தான் ஓரளவு கொஞ்சம் கட்டில் நிற்கிறான். கிறிஸ்டினுக்கு போப்பாண்டவர் பக்கத்துல இருந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆம்பளையும் கல்யாணம் கட்டிக்கலாம், பொம்பளைலாம் போர் அடிச்சிச்சு அப்படின்றான். முஸ்லீமும் கட்டிக்கிறான், 100 200 கட்டிக்கின்றான். அப்போ அவன் உண்மையில அவனு மூளை இல்லை. ஆனால் மூளை இருக்கிறவன் இந்தியாக்காரன் மட்டும் தான், ஆளுக்கு ஒன்று தான். அங்கே பார்த்தா பொண்டாட்டி புருஷன் அடிக்கிற, பொண்டாட்டி புருஷன் அடிக்க, புருஷன் பொண்டாட்டி அடிக்க. சில வீட்டில் பொண்டாட்டி மாதிரி கண்ணாடியை திறந்து உத்து பார்த்துக்கூடாது. எதுக்கு உத்து பார்க்குற? நான் இருக்கிற அழகு உனக்கு போதாதவன், இந்த அழகை ருசிச்சாச்சுப்பா, வெளிப்படையே சொல்ல முடியாதுல்ல அவன் சொல்லுங்களா. அறிவு ஜாஸ்தி இருக்குது, பட் ஆனா கொடுக்கிற விஷயத்துல அறிவு இல்லை. அவன் நிறைய பொண்ணையும் கட்டிக்கிறான், ஆனா நிறைய கொடுப்பான். யூதர்களும் சரி, முஸ்லீம் சரி, கிறிஸ்துவ நாடுகளும் சரி, ஏன் நல்லா இருக்குன்னு, அங்க வேலைக்கு கூலி ஜாஸ்தி, இங்க வேலைக்கு கூலி குறைவு. அதனால்தான் வளர்ச்சி நம்மளுக்கு இல்லை, அவனுக்கு போயிட்டு. அறிவு கூட, ஆனா இந்த விஷயத்துல அறிவு மக்கு. பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டது? அது சொல்லுது, எல்லாருக்கும் வேலையை கொடுத்து, எல்லாருக்கும் சம்பளத்தை நிறைய கொடுத்து, உயர்வுகளை கொடுத்துருது. இப்போ சாவு மட்டும் எனக்காக வேலை செய்து என்னை பெரியவன் ஆக்கிறான். கொடுப்பீங்களா? இருக்கீங்களா? பணக்காரன் ஆகணுமா? ஒண்ணுக்கு 10 பெருகணுமா? நம்மளே கணக்கை போட்டு களவுண்டுறோமே. முதல்ல 50,000 வந்துருக்குது, 40,000 இந்த கணக்கு யாருக்கும் தெரிய, எடுத்து உள்ள போட்டுரு. ஆயில் வாங்குறதுல களவு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல களவு, எல்லாம் உள்ள எடுத்து வச்சிருது. கடைசியில் பார்த்தா வேலைக்காரங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்றும் இருக்காது, தோல் மட்டும்தான் கொடுக்காது. அவன் வாங்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டான், மேலங்கிலை. மறுநாள் ஃபோன் அடித்து, காலையில் நீங்கள் வரக்கூடாதா, நீங்கள் கடைக்கு வரக்கூடாதா? இல்லை, எனக்கு காய்ச்சலும்பா. முதல்ல அதான் சொல்ல போகிறான். நான் சொல்லுவேன் உங்களுக்கு, அவன் காய்ச்சலாக இருந்தாலும் உங்கள் கடையில் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு, உங்கள் போட்டில் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு நீங்கள் அவனுடைய இருதயத்தை தேற்றினீர்களானால் உங்களுடைய நன்மைகளே அவனுக்கு போதிக்கும். நீங்க போதிக்காண்டா, நீ அதைச்சே நீ இதைச்சே, அங்கே போ இங்கே போ. உன் செயல்பாடு கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். ஏமே, நீ யாருக்கு ஒன்றும் கொடுக்காம பட்னியை கிடக்குறன்னு பார்த்துட்டு எங்கள் கூட சபைக்கு வா, கர்த்தர் தருவார். நான்லாம் ஒரு பையனை சபை கூப்பிட்ட கிடையாது, கூப்பிட மாட்டேன். நான் எங்கள் சபைக்கு வருவியா? எவனையும் பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்றியா, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா தின்னு, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கா வருவான். அவனுக்கு இங்கே இருக்கிற அங்கேருந்து நம்ம என்னத்தை சாதிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள்? எல்லாம் அடிமைகளாக தான் இருக்கிறோம். இன்னும் 10 பேர் பிடிச்சி இங்கே அடிமையாகிறது இருக்கு. கொடுத்தா அவனுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா வந்து இருக்க போகிறான், நல்லா போகிறான். இயேசுவின் நாமத்தில்.